சித்தர்கள் யார் என்ற ஒரு வினா நமக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. சித்தர்கள் அப்பொழுது வாழ்ந்தார்கள். பேய் சித்தரோ அல்லது பாம்பாட்டி சித்தரோ திருமூலரோ அப்பொழுது வாழ்ந்தார்கள், இப்பொழுது வாழுகிறார்களா, இப்பொழுதும் இருக்கிறார்களா என்ற வினா நமக்குள் எப்பொழுதும் எழுந்த வண்ணம் இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். அது என்னதான் என்று உள்ளே சென்று பார்க்கும் பொழுது, சித்தம் என்பது மனமாகும். தன்னிச்சையாக திரியும் மனதினை அடக்கி இறைவனிடம் செலுத்துகின்றவர்கள் தான் சித்தர்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சித்தம், சித், சச்சிதானந்தம் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சித் என்பது மனத்தை குறிக்கிறது. சத், சித், ஆனந்தம் என்று மூன்றாக அதை பிரிக்கும் பொழுது அங்கே ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும் ஒரு நிலை ஏற்படும் பொழுது நாம் இறைவனை பார்க்கிறோம், இறைவனை காண முடியும். இறைவன் அருவமாக இருக்கிறான். இறைவன் சில இடங்களிலே சில கருத்தாக்கத்திலே சிவனாகவோ அல்லது முருக கடவுளாகவோ அல்லது இயேசு பிரானாகவோ ஒரு குறிப்பிட்ட உருவத்தை வரைந்து நாம் அதை சித்தனாக நினைத்து அவர்களை வணங்க வேண்டும் என்று நம்மிடையே ஒரு கருத்து நிலவுகிறது. அதைத்தான் எங்களுடைய பெற்றோர்களும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை இஸ்லாம் வேறு விதமாக பார்க்கிறது. அங்கு சித்து இல்லை என்று பொருள் இல்லை, சித்து இருக்கிறது. ஆனால் அங்கே கடவுள் யா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுவார். நேற்று இன்குலாப் ஐயா கூட அழகா சொன்னாங்க. அதாவது இறைவன் உருவமற்றவன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க போறாங்க. அப்போ சித்தம் என்றால் என்ன? அவன் இறைவன் என்று நாம் பார்க்க வேண்டுமா அல்லது நமக்குள்ளே இருக்கும் மனத்தை அடக்க வேண்டுமா என்று பல விதமான கேள்விகள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் தன்னிச்சையாக திரியும் மனதினை எவன் அடக்குகிறானோ அவன் தான் சித்தன். அவனைத்தான் நாம் நம்மை இறைவனிடம் செலுத்துகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள். நான் நேராவே வந்துடுறேன். சித்தர்னா நீங்க சித்தராக முடியுமா? முடியும். ஆனால் அதற்கு தேவையான வழிகளை அவர்கள் நமக்கு சமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். நிச்சயமாக பார்க்க போனால் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள். ஆனால் அதை அடைவதற்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விடயங்களோடு, எத்தனையோ கடப்பாடுகளோடு, எத்தனையோ கடமைகளோடு நாம் பயணிக்கிறோம். அதில் நமக்கு சிரத்தை அதிகமாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே ஸ்ட்ரெஸ் என்று கூறுவார்கள், இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் நாம் கடந்து பயணிக்க வேண்டும் என்றால் இதுதான் நல்ல வழி என்று நமக்கு ஆணித்தரமாக மிகவும் தெளிவாக கிறிஸ்டல் கிளியர் என்று கூறுவார்களே, அதில் போல எல்லா சித்தர்களுமே 18 சித்தர்களுமே இதைத்தான் காட்டுகிறார். அதாவது இறைவனை நீ அடையும் நிலை வருகிறதோ இல்லையோ, நீங்க பாத்தீங்கன்னா பாருங்களேன், யமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 நிலைப்படிகளை எல்லாமே சொல்றாங்க. முக்கியமாக திருமூலர் கூட அட்டாங்க யோகம் என்றே கூறுகிறார். அதை பற்றி நாம் உள்ளே போய் பார்க்க போகிறோம். நமக்குள்ளே அந்த அனுபவத்தை கிளர்ந்து எழச் செய்து தினமும் அதில் நாம் நம்மை நாமே பழக்கப்படுத்திக் கொண்டால் அதற்கான வாய்ப்புகள் எந்த வயதிலும் நமக்கு கூடும் என்பது என்னை பொறுத்தவரை வெள்ளடி மலையாக தெரிகிறது. ஆக தெரிந்தவர்களும் சரி, தெரியாதவர்களும் சரி நினைவுபூட்டிக் கொள்ள வேண்டியது நியமம், நியமம், ஆதனம் அல்லது இருக்கை, பிரணாயாமம் அதாவது மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதி நிலையில நீங்க கூட பார்க்கலாம். புதுச்சேரியிலேயே 18 இடங்கள்ல சித்தர்கள் அப்படியே உட்கார்ந்த நெஸ்ட் நிலை சொல்லுவாங்க. உயிர் போகாதுங்க, அப்படியே இருப்பாங்க. மூச்சு இருக்கு, மூச்சு உள்ளுக்குள்ளே ஓடிக்கும். மூச்சு நம்ம வெளியே விடுறோம், ஆனால் அவர்கள் வெளியே விடுவதில்லை, உள்ளேயே வைத்து அந்த ஓட்டத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இரவா நிலை பெறுவது அதுதான். அப்போ சமாதி நிலை என்பதுதான். அந்த 8வது நிலையைத்தான் அதிகபட்சமாக அந்த யோகம் நமக்கு தருகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் அதாவது அதை 8 நிலைகளை அடைவது மட்டுமல்லாமல் பலவிதமான சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் என்று அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அவருடைய அனுபவமும் அந்த வாழ்க்கை வரலாறும் நமக்கு காட்டுகிறது இல்லையா? இப்போ சித்தர்கள் அவருடைய நெறி என்ன நாம் பார்க்கும் பொழுதே ஆரம்பத்துல சித்தர்கள் நெறியும் வாழ்க்கை முறையும் என்று பார்த்தோம். அப்ப சித்தர்கள் ஏதோ காட்டுல இருக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இல்லை நம்ம நினைக்க கூடுமா என்றால்
என்னை பொறுத்தவரை அது தவறு என்றுதான் கூறுவேன். ஏனென்றால் சித்தர்கள் நம்மோடு நமக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லைங்களா? மருத்துவமாகட்டும், மற்ற அறிவியல், அவங்களுடைய அறிவியல் பார்வையே வேற விதமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் வேற லெவல்னு சொல்லாமே. அந்த மாதிரி சித்தர்கள் தன்னுடைய சொந்த உள்நோக்கி பார்த்தல் மூலமாகவே பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய சித்திகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆக சித்தர்கள் உலகத்தின் பொருள் வாழ்க்கை நிறைக்கு உடன்படாதவர்களாக தங்களுக்கென்று தனி வழியை வகுத்துக் கொண்டவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். நிறைய பார்த்தோம். ஒரு 4-5 நாளா நம்ம கேட்டு இருக்கோம். பேராசிரியர்கள் சொல்வதை பார்த்தால் இவர்கள் அனைவருமே கிளர்ச்சியாளர்கள் போன்று நமக்கு தோன்றுகிறார்கள், புரட்சியாளர்கள் போன்று நமக்கு தோன்றுகிறார்கள். அந்த புரட்சியாளர்களாக தோன்றினால் அவருக்கு ஒரு முத்திரை கொடுத்து அல்லது முத்திரையை பதித்து இவர்கள் எங்கள் வட்டத்துக்குள் வரமாட்டார்கள் என்று நாம் முடிவு கட்ட கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக அந்த சித்தர்கள் உலகத்தின் பொருள் வாழ்க்கை நிறைக்கு உடன்படாதவர்களாக தங்களுக்கென்று தனி வழியை அவர்கள் வகுத்துக் கொண்டவர்களாக இருந்தாலும் நமக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறார். சித்தர்கள் மருத்துவம் உதாரணமாக அவ்வளவு செய்திருக்கிறார். சித்தர்களுடைய அந்த பச்சிலை பாத்தீங்கன்னா 5 பூதங்கள் சொல்லணும் இல்லையா? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இதுல ஆகாயத்தை விட்டுறலாம். நமக்குள்ளே காற்று ஓடிக்கொண்டிருக்கிறது, நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அண்ட சராசரம் அத்தனையும் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது நமக்கு அந்த சித்தர்கள் காட்டியிருக்கிறார்கள். மேலே வெளியே நீங்க 5ம் பாக்குறீங்க. அந்த 5 எலிமெண்ட்ஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கு. நமக்கென்று ஒரு நாள் வருகிறது இல்லையா? அந்த நாள் வரும் பொழுது இவை அனைத்துமே பிரிந்து 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 உதாரணமாக நீரை சேர்க்கிறது. நிலம் என்றால் நம்ம நிலத்தை நம்முடைய உடல் என்று கொள்ளலாம். ஆக இவை எல்லாமே பிரிந்து போகும் பொழுது ஆன்மா மட்டும் தனியே நிற்கிறது என்று பலவிதமாக சித்தர்கள் பேசுகிறார்கள். அந்த வழி எப்படி இருந்தது, அதன் பயணம் எப்படி, அதை நம்முடைய வாழ்க்கையில் இன்று அளவில் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், நன்றாக நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்றெல்லாம் இன்று நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது. என்னதான் நாம் பேசினாலும் இந்த வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கூறினார் இல்லையா நம்ம கண்ணதாசன். அந்த பார்வையை நீங்க பார்த்தா கூட அவருடைய சுத்தமா அவருடைய சொந்த வரிகள் என்று நாம் கணக்கில் கொள்ள முடியாது. அவரே சொல்லிருக்கிறார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அந்த பாடல், அந்த கடைசி வரை யாரோன்றதுதான் கண்ணதாசனுடைய பாடலாக இருக்கிறது. ஆனால் மற்ற 3 வரிகளுமே பட்டினத்தார் தந்த வரிகளாக இருக்கிறது. பட்டினத்தாருடைய வரிகளை பார்த்தால் கடைசியாக உன்னோடு வருவது நீ செய்த பாவ புண்ணியங்கள், கர்ம வினை பயன்கள் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னை இது அதிகம் பாதித்திருக்கிறது, எனக்கு இது சரி வராது, அதனால் கடைசி வருவது யாரோ எனக்கு தெரியாது என்று அருமையான ஒரு கவிதை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார் நம்முடைய கவி பேரரசு, நம்முடைய அரசவை கவிஞர் கண்ணதாசன். ஆக இந்த பார்வைகளை ஒரு வகையில் பார்க்க போனால் கண்ணதாசனும் எனக்கு சித்தனாகத்தான் தெரிகிறார், பாரதியும் சித்தனாகத்தான் தெரிகிறார், ஓஷோவும் சித்தராகத்தான் தெரிகிறார். ஆக சித்தர் என்று இந்த 18 சித்தருக்குள் நம்ம அவர்களை அடைத்து விடாமல், ஒரு குடுவைக்குள் போட்டு மூடி விடாமல், அவர்கள் கொடுத்த அறிவோடு நம்ம மொத்தமாக பெரிய அளவுல உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு நாமே சித்தன் என்று நமக்கு தெரிய வரும். அந்த நிலைப்பாட்டில் நாம் இருக்கத்தான் போகிறோம். அதற்கு வழியான என்ன வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு இப்பொழுது நாம் பார்க்கும் சில வரிகளும் சில சொற்களும் உதவியாக துணையாக இருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஆக சித்தர்கள் சமய கோட்பாடுகளை புறம் தள்ளினார்கள். அது ரொம்ப அழகா சொன்னாங்க நேற்று நம்ம எங்குலாபையா. அதுக்கு முன்ன கூட பேசினார் திருமூலர் முருகன் கூட அது சொன்னாங்க. சித்தர்கள் சமய கோட்பாடுகளை புறம் தள்ளிவிட்டு தங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அதன் வழி ஒழுகினார்கள். அப்ப மதமாச்சரியங்கள், சாதி பேதங்கள், உயர்வு தாழ்வு இதெல்லாம் காணப்படும் இல்லைங்களா? இதெல்லாம் காணப்போகுது என்றுதான் நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆக எப்படி அவர்கள் அதை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்தார்கள், அதை எப்படி நிலைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆக அந்த மதமாச்சரியங்கள், அதான் நேற்று நம்ம பேசிட்டு இருந்த கூட சித்தர்கள் என்பவர்களை அந்த அந்த குழுவை, அந்த கூட்டத்தை, அந்த 18 சித்தர்களை இந்து மதத்திற்குள் அடைத்து விட முடியுமா என்றால் முடியாதுங்க. அந்த 18 சித்தர்களிலே ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். ஆக அவர்கள் சொல்லும் வழியை பார்க்கும் பொழுது மதத்திலிருந்து நாம் வர வேண்டும், சாதி பேதங்கள்ல இருந்து நாம் வெளியே வர வேண்டும், உயர்வு தாழ்வு இதுல இருந்து நாம வர வேண்டும். வந்தால்தான் முதல் படியவே தொட முடியும்.
அந்த அட்டாங்க யோகத்திலே இயமம் நியமம் வந்து இல்லையா, அந்த இயமத்தை தொடுவதற்கு கூட இதுதான் மிகவும் அடிப்படையான சொற்களாக, அடிப்படையான என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டுதல்களாக இருக்கின்றன என்று நமக்கு தெரிகிறது. அடுத்தது, பயனுடையவை எவை என்பதை பிரித்தறிந்து அவற்றுள் புதுமைகளை புகுத்தும் அறிஞர்களாகவும் சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சாதி சமய மன மாச்சரியங்களை மாற்ற கருதிய சீர்திருத்தவாதிகளாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அதுக்காக தான் நேற்று முந்தா நாள் கூட நம்ம பேசிட்டு இருக்கும் போது பேராசிரியர் உரையின் போது இந்த வினா எழுந்தது. அதாவது, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுப்பது நல்லதான்னு கேட்கிறார் சிவபாக்கியர். அப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அந்த சித்தர்களுக்கு இதுதான் அவங்க சொல்றாங்க. நீ சிவன் என்று ஒரு உதாரணமாக நம்ம கிராமங்கள்ல போனா ஒரு கல்லை வச்சு கும்பிடுறாங்க, அதையெல்லாம் வேண்டான்ற சிவபாக்கியர். சுட்ட சக்தி சத்துவம் கரிச்சுவை அறியுமோன்னு கேட்பார். உனக்குள்ளே இருக்கிற ஆன்மா இப்படி நீ செய்வதன் காரணமாக உன்னை இறைவனிடம் அழைத்து சொல்லுமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று மிகவும் பட்டவர்த்தனமாக சம்மட்டி அடி போல் அடித்து தெளிவாக சொல்கிறார். அப்போ இங்க பார்க்கும்போது பாருங்களேன், சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சாதி சமய மன ஆச்சரியங்களை மாற்ற கருதிய சீர்திருத்தவாதிகளாக அவர்கள் நமக்கு காணப்படுகிறார், அவ்வளவுதான். ஆனால் அவர்களோ சீர்திருத்தவாதியாக இருந்து நல்லதை கண்டறிந்து உண்மையை கண்டறிந்து இறைவனையும் கண்டறிந்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுகிறார்கள். இப்படி நீ வாழ்ந்தால் உனக்கு நிம்மதி கட்டுவது மிகவும் எளிது, மிகவும் உறுதி, நல்ல மிக தெளிவாக கூறுகிறார்கள். ஆகையாலே சித்தர்கள் நெறி என்பது அவர்கள் காட்டும் வழி என்றுதான் நாம் இங்கே பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக நோயற்ற வாழ்வும் சாகா நிலையும் மனிதன் அடையக்கூடிய இடம் என்று அவர்கள் நிரூபித்தார். அது எப்படி அவர்கள் பெற்றார்கள்? காலா இங்கே வாடா, உன்னை காலால் நான் உதைப்பேன்டா என்று பாரதி கூறுகிறான். அப்ப காலால் உதைப்பேன் என்றால் என்ன? காலா என்றால் நமக்கு தெரியும் யமன். காலா இங்கே வாடா, இது அவருடைய திருவள்ளிக்கேணி இறப்புக்கு முன்பு எழுதிய பாடல்கள். அத சொல்றார், காலா இங்கே வாடா, உன்னை காலால் உதைப்பேன்டா, முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாருன்னா, உன்னை காலால் உதைப்பேன் என்றால் உன்னை காற்றால் உதைப்பேன்னு சொல்றாரு. அப்ப முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, காற்று நான் உள்வாங்குகிறேன், காற்றை வைத்து என்னுடைய உடலை உடம் போடுகின்றேன், உறுதியாக்குகின்றேன். திருமூலர் சொல்றார் இல்லையா, உடலை ஓம்புகின்றேனே, உடலை இழுக்கென்றிருந்தேன் என்றெல்லாம் கூறுகிறார். ஆக அந்த நோயற்ற வாழ்வு வர வேண்டுமா? அது நமக்கு வாழ்க்கையில் துணை கொள்ள வேண்டுமா? அதற்கு அந்த சாகா நிலையை எட்ட வேண்டுமா? அதற்கு நீங்கள் எங்களுடைய அறிவுரைகளை கேளுங்கள் என்ற மாதிரி நம்ம சித்தர்களுடைய நெறி அமைந்திருக்கிறது. இப்ப நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். 8 வகையான யோகம், அட்டாங்க யோகம், இது நம்ம தெளிவா பின்னால பார்ப்போம். ஆக இதுதான் அடிப்படை சித்தர்களுடைய வாழ்க்கை நெறிகள். இதில் நீங்க எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே தெரியாம ஒரு 4 போனாலே மனசுல நிம்மதி வந்துடும். சரிங்க. நமக்கு உதாரணமா சொல்ல போனா, அகினி கொச்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிலை பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தத்தருகிட தத்துவம் என்று கூறுவான் பாரதி. அது பெரிய நிலை. அகினி கொஞ்சொன்று, அதுல அக்கினில கொஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பார் நம்ம பாரதி. ஆக அந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் இதெல்லாம் நமக்கு தேவை என்பது மிக முக்கியமாக இங்கே நாம் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் தான் நம்மை இறைவனிடம் செல்லாவிட்டாலும் நம்மை நாம் மனிதனாக வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணப்படுகிறது. முதலாவதாக இந்த கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறர் பொருள் விரும்பாமை, புலநடக்கம், எவ்வளவுதான். நீங்க செய்தாலே அந்த நல்லதை நோக்கி நாம் நடக்கும் பயணம் இருக்கிறது இல்லையா, அதுல ஒரு 8 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போன மாதிரிங்க. அதை 8ல ஒரு படியும் வந்துட்டோம். இது ஏதாவது ஒண்ணு நம்ம நிச்சயமா இன்று இதை நான் செய்கிறேன், மறுநாள் மற்றதை செய்கிறேன் என்று நீங்க அட்டவணை போட்டு உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சிற்பியாக, நமக்கெல்லாம் நாமே சிற்பி என்பது நான் அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கிறேன். இல்லாட்டா இந்த லியோனார்டோ டா வின்சி ஒரு முறை நடந்து போகிறார். அந்த போகும் வழியில் மிகச்சிறந்த சிலைகள், மிகச்சிறந்த அழகு, என்ன சொல்றது, மிக அழகான கவின்மிகு சிலைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. பக்கத்திலே ஒரு என்ன சொல்வது, ஒரு கல் கிடைக்கிறது. அதை அந்த கடைக்காரனும் கண்டுகொள்ளவில்லை,
வழி போக்கர்களும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இவர் மட்டும், இந்த லியோனார்டோ டாவின்சி மட்டும் அவங்க போய் கேட்கிறார், இந்த கல் நன்றாக இருக்கிறது, நான் எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், சும்மாதான் இருக்கின்றார். ஆனா அவர் பார்த்தது கல் இல்லைங்க, அவர் பார்த்தது ஒரு அழகு மிகுந்த ஒரு மேரியினுடைய அந்த சிலையை பார்க்கிறார். அவருக்கு கல்லுதான், மற்றவங்களுக்கு கல்லா தெரியுது, அவருக்கு சிலையா தெரியும். அவர் என்ன செய்தார் என்றால், அந்த கல்லை கொண்டு வந்து வச்சுட்டுங்க, ஒவ்வொரு நாளும் தேவையில்லாததை செதுக்கி கொண்டு அதை எடுத்து பார்க்கிறார். கடைசியில மிக அழகான அந்த மேரி ஜீசஸ், இன்ஃபன்ட் ஜீசஸ் வந்து அமையுங்க. ஆக இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதெல்லாம் சிற்றொலி வைத்து நாம் செதுக்குவது போல நமக்கு நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு நாமே சிற்பி என்ற வகையிலே we are the architects for ourselves இல்லையா? அப்படி பண்ணும் பொழுது இதுல ஒன்றாக நாம் செய்து கொண்டு வந்தால், அந்த சித்தர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ, அவர் வாழ்க்கையில் என்ன நெறிகளை கூறுகிறார்களோ, அதை நாம் அன்றாடம் கடைபிடிக்கிறோம் என்பது மிக நன்றாக நமக்கு புலனாகிறது. இதுல ஏதாவது ஒன்று, எல்லாமே ஒன்றுதான், கொல்லாமை, வாய்மை, கொல்லாமை, இதெல்லாமே நல்லதுதான். அதுல ஒன்றாக நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அடுத்தது, நியமமாவது நல்லனவற்றை செய்து ஒழுக்க நெறிற்றல். பெரிய விடயம் இல்லை, அது நிற்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. நியமமாவது நல்லனவற்றை செய்து ஒழுக்க நெறியில் நிற்றல் வேண்டும். அப்ப நீங்க இதை செய்யும் பொழுது உங்க கொல்லாமையும் சேர்ந்து போகுது. கொல்லாமை, வாய்மை, கல்லாமை எல்லாம் சேர்ந்து ஒரு நியமமாவது நல்லனவற்றை செய்து ஒழுக்க நெறியில் நிற்றல் என்று அவருக்கு சொல்றார். இது அத்தனையும் நம்முடைய திருமூலருடைய அட்டாங்க யுகத்தில் வருகிறது. அது இதற்கு பாடலும் வருகிறது, பின்னால் நாம் பார்ப்போம். ஆசனம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. உடலை பல்வேறு கோணங்களில் நிறுத்தி பயிற்சி செய்தல் வேண்டும். நீங்க பார்க்கலாம், கேட்டிருப்பீங்க, இது சதுரங்க ஆசனா, இது மயூராசனா, சவ ஆசனா என்று பல ஆசனங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. நமக்கு புத்தர் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி சாதாரணமா உட்கார முடிஞ்சாலே போதும். இப்ப நம்ம எப்படி உட்கார முடியுமோ தெரியாது. நீங்க உட்கார்ந்து அந்த சம்மணம் சொல்லுவாங்க, ஜைன மதத்தை சார்ந்தவர்களோ சரி அல்லது புத்த மதத்தை சார்ந்தவர்களோ உட்காரும் பொழுது 2 கால்களை படித்து சம்மணம் போட்டு நேராக உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக இருக்குமாறு செய்து நின்ன, அப்படி இருந்தாலே நமக்கு அந்த உணர்வு கிட்டிவிடும் என்று இவர்கள் கூறுகிறார். பல்வேறு கணங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா சேர்ல உட்காரலாம். சும்மா உட்கார்ந்து அப்படியே நீங்க அந்த ஆதனம் அதை நிலைப்படுத்திக்கணும். அப்ப நீ இங்கேயும் அப்படியும் இடதுபுறம் வலதுபுறம் போகாம அப்படி இருந்துடுறீங்க. அப்ப அதை செய்யுங்க. அதுக்கு அடுத்தது சொல்றாங்க பிராணாயாமம். இதுதான் வேடிக்கைங்க. பிராணாயாமமாவது சுவாசத்தை கட்டுப்படுத்தல், அதாவது பிராண வாயுவை தடுத்தல், வாயுவை உள் செலுத்துதல் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இங்கதான் வேடிக்கை என்ன நடக்குதுன்னா, நீங்க பார்க்கலாம், பிராணம் என்பது, பிராணன் என்பது மூச்சு காற்று. இறைவன் கொடுத்த அருளின் காரணமாக நாம் மூச்சு காற்றை இழுக்கிறோம். இன்ஹேலிங் இஸ் ஹேப்பனிங், இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸேல் நாம விடுவது, அதை விட்டே ஆக வேண்டும். நீங்க இன்ஹேல் அந்த மூச்சு காற்றை இழுத்து உள்ளே வச்சிருக்க முடியாது இல்லைங்களா, அதை வெளியே விடுவது கட்டாயமாகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த திரும்பவும் மூச்சை இழுக்கும் திறன் நம் உடலுக்கு இருக்கிறது இல்லையா, அதைத்தான் நாம் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறேன் என்று நாம் கூறுகிறோம். ஆக நமக்கு நாட்கள் குறிக்கப்பட்டது உண்மை, ஆனால் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. மூச்சை விடுவது எளிது, மூச்சை இழுப்பது என்பது இறைவன் கொடுத்த வரம் என்று அவர் கூறுகிறார். அதுவும் சரிதானே. ஆக பிராணாயாமத்தை, சுவாசத்தை கட்டுப்படுத்தல், அதாவது பிராண வாயுவை தடுத்தல், வாயுவை உட்செலுத்துதல், வெளிச்செலுத்துதல், இதுல ஒரு பெரிய வேடிக்கை நடக்குது. இதுதான் அவன் சொன்னான் பாரதி, உன்னை காலால் உதைப்பேன் என்றால் உன்னுடைய காற்று நான் எப்படி பயன்படுத்துகிறேன், காற்றை உள்வாங்குகிறேன். அதுல ஒரு கணக்கு. இப்ப நீங்க கையில ஏதாவது பேப்பர் பென்சில் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல அமர்ந்து இது 3ம் செய்து முடித்து விட்டு ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு 4 வினாடிகள் என்ன சொல்ல போனா, இடது பக்கம் எழுத்து, வலது பக்கம் விடு. நான் சொல்றது மூக்கு 2 துவாரங்கள் இருக்குங்களா, அதுல இதெல்லாமே அவர்கள் வாழ்க்கை நெறிகள் தானே. அப்ப இடது பக்கம் நீங்கள் 4 வினாடிகள் இழுக்கிறீர்கள், அதை உடனே விட வேண்டாம் சொல்றார் நம்முடைய திருமூலர். அப்ப 4 வினாடிகள் இழுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் கும்பகம் அப்படி சொல்றாரு. கும்பகம்னா 4, 16, 8ன்னு சொல்றாருங்க.
அப்ப 4 வினாடிகள் நீங்க உள்ள இழுத்துனீங்க பாருங்க, நாளை காலையில எழுந்து கூட முயற்சி பண்ணி பாருங்க. 4 வினாடிகள் இழுத்து ஒரு 4 4 4 4 4 4 முறை, அப்ப 16 வினாடிகளை உங்களுடைய உடலுக்குள்ளே செலுத்துங்கள்னு சொல்றாரு. அப்ப செலுத்தினால் அந்த காற்று, இயற்கை காற்று உங்கள் உடல் முழுக்க பயணிக்கிறது, உள்ளேவே பயணிக்கிறது. புரியுதுங்களா? வர்ச்சுவல் மீட்டிங் மாதிரி உள்ளேயே பயணிக்கிறது. அது முடிந்த உடனே நீங்கள் எண்ணலாம், 1 முதல் 16 வரை எண்ணி விட்டு விடும் பொழுது பட்டுன்னு விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. 4 16 விடும் பொழுது 8ன்னு சொல்றாரு. 8 வினாடிகள். அப்போ 8 வினாடிகள் பொழுது உள்ளே இழுப்பது 4, மேலே வைப்பது 16, விடுவது 8 அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காற்று உங்களுக்கு உள்ளே பயணிக்க 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 உங்கள் முகத்தில் ஒரு ஒளி தெரிகிறது. உங்கள் உடல் உறுப்புகள் உள்ளேயே அவை என்ன சொல்வது நன்றாக பரிசீலிக்கப்படுகிறது. நன்றாக இந்த காற்றின் உதவியால் இயக்கம் நடைபெறுகிறது என்றெல்லாம் நமக்கு அந்த உண்மை புலனாகும். நமக்குதான் காலையில எழுந்து உட்கார்ந்து கண்ணை மூடினால் 15 குரங்கு கொதிக்குதே, அங்க வாஷிங் மிஷின்ல என்ன போட்டோம், டிஷ்வாஷர்ல என்ன போட்டோம், படிக்கிறது அந்த புத்தகத்தை மூடணுமா இல்லையா, அந்த லைட் சுவிட்ச் ஆன் பண்ணமா ஆஃப் பண்ணமா, இப்படி போகும்போது இந்த குரங்குகள் நம்மை பயங்கரமா தாக்குதுங்க. அந்த தாக்குதல்ல இருந்து வெளிவரணும்னா உங்க மூச்சுல நீங்க தெளிவாக உங்கள் கவனத்தை கொடுத்துங்கன்றான். அப்படி செய்யும் பொழுது 4 16 8 5 20 10 6 24 12 இந்த மாதிரி போனீங்கன்னா மிகச்சிறந்த நிலையை அடைய முடியும். இதுவே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனக்கு என்ன வேடிக்கைன்னாங்க, சித்தர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாமா, 16 நொடிகள் உள்ள இழுத்துட்டு 64 நொடிகள் மேலே வைத்து விட்டு 32 நொடிகள் அந்த வலது அந்த துவாரம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கலாம். அப்படி என்ன பொழுதுல இடகலை பெண்களை இது கூட ஓடிட்டு இருக்கு நமக்குள்ள. இதெல்லாமே உதவி செய்து நாம் பார்க்க போறோம். அந்த மூலாதாரம், அந்த 7 சக்கரங்களை பார்க்க போறோம். இது எல்லாமே நமக்கு 4ஆம் வட்டத்துல ஒரு பாதி அளவுக்கு வெற்றியை தந்தால் கூட நமக்கு அமைதி கிடைத்துவிடும் என்பது புலனாகிறது. இன்றைக்கு நம்ம சமாதி ஆகணும்னு நினைக்கலாம், போக வேண்டாம், பயணம் போய்கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை மிக அழகாக அமையும் என்று அவர்கள் கூறுகிறார். அடுத்தது பாருங்க, ஏமம் நியமம் ஆசனம் முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த 8 வகையாக யோகத்துல 5ஆவதாக வருவது பிரத்யாகாரம் என்பது. இந்த பிரத்யாகாரம் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆனால் அதை பழக்கப்படுத்திக் கொள்ள முடியுமா என்றால் முடியும். அதற்கு நமக்கு முதலில் எண்ணம் வேண்டும், அதில் திண்ணமான எண்ணம் வேண்டும். அது மட்டும் இல்லாம அதை நேரத்தை ஒதுக்கி நமக்காக நாம் சில விடயங்களை பார்த்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் எவ்வளவோ மாணவர்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்குள்ளே இருக்கும் இறைவனை எப்படி நான் கண்டுபிடிப்பது என்பதற்கு இவையெல்லாம் முக்கிய காரணமாக அமைகின்றது. கடவுள் சொன்னாலே கடவுள் வேற ஏதும் இல்லைங்க. சித்தர்களை பொறுத்தவரை அந்த கடவுளே 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. கட உள் பார்க்கும் பொழுது உள்ளேயே நீங்கள் கடந்து கொண்டே போக வேண்டும். உள்ளேயே நீ கடக்க வேண்டும். அப்படி கடந்தால் இறைவன் வருவதற்கு, தங்குவதற்கு ஒரு இடத்தை நீங்கள் நன்றாக கொடுக்கிறீர்கள் என்று நமக்கு தெரிகிறது. இதுதான் என்னை பொறுத்தவரை அந்த அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தழிந்தது காடு என்று கூறுகிறானே பாரதி. அதேதான் அந்த இப்ப நமக்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனா நம்முடைய சுக்கிசுவமையா கூட தெளிவா சொன்னாங்க. எப்படின்னா, அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை, என்னப்பா காடு அது அப்படின்னு நமக்குள்ளேயே வினைக்காடு இருக்கத்தானே செய்கிறது. அதை எப்படி அழிப்பது என்றால் இதெல்லாம் சேர்ந்தால் அது அழிந்துவிடும். அது அழிந்து விட்டதனால் அந்த இடம் வெற்றிடமாகிவிட்டது. அங்கே இறைவன் இருப்பதற்கு ஒரு வழி ஏற்படுகிறது என்ற எண்ணத்தின் காரணமாக பாரதி சொல்லுகிறார், தத்தருகிடத்திற்கு மகிழ்ச்சியில் அவன் கூத்தாடுகிறான். பொதுவாக காட்டை அழித்தால் தவறு என்று நாம் இந்த காலத்தில் கூறிக்கொண்டிருக்கிறோம். அவன் சொன்ன காடு வேற. ஆகையாலே இதெல்லாம் நமக்கு கை கூட வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்து ஆக வேண்டும் என்ற
நிலைப்பாடு நமக்கு இருக்கிறது இல்லைங்களா? ஆமா, வந்துட்டோம். தாரணை. தாரணை என்பது பிரத்யாகார பயிற்சியால் உள்ளுக்கு இழுத்த மனத்தை நிலை பெறச் செய்தல். இதுதாங்க இப்ப நமக்கு தாரணை. தாரணை என்பது அந்த மூச்சு பயிற்சியோடு மனதை உள்ளே வைத்து மனதோடு நாம் பேச முடியும். மனதோடு நீங்கள் பேசும் பொழுது அது எப்படி இருக்குன்னாங்க, வேடிக்கையா சொல்லுவாங்க. ஒரு 8 அடுக்கு மாடி 8 அடுக்கு மாடியில நீங்க 8வது மாடியில போயிட்டு நின்னுட்டு கீழே பாத்தீங்கன்னா அங்க பலவிதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு வண்டி போகும், சைக்கிள் போகும், கார் போகும், இது போகும். ஆனால் நீங்கள் ஒரு பார்வையாளராகத்தான் இருப்பீங்க. அதுல போயிட்டு நீங்க இணைச்சிக்க மாட்டீங்க. அதைத்தான் பகவத்கீதையிலே அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் என்று கூறுவார் கண்ணன். கிருஷ்ண பகவான் சொல்லலாம். திருமால் சொல்வது அட்டாச்மெண்ட் இருக்கணும், நமக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் டிட்டாச்மெண்ட், அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க, ஒரு மிக அழகான உதாரணம். தாமரை இலையில் தண்ணீர் இருப்பது போல உன் வாழ்க்கையை நடத்திக் கொள்வாயாக என்று கிருஷ்ணன் கூறுகிறார், கண்ணன் கூறுகிறார். அந்த அந்த குறிப்பிட்ட இடத்திலே அது அந்த அர்ஜுனனுக்கு கொடுக்கும் அந்த சொல்றது அந்த அறிவுரையில அதை சொல்றாங்க. அப்போ இந்த நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அந்த மனத்தை உள்ளே நிறுத்தினால் வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தற்கு யாண்டு விடும்புகிறேன்னு சொல்றோமே, அந்த நிலை வந்துருங்க. இதைத்தான் நம்முடைய புத்தர் பிரான் கூட ஈக்வானிமிட்டின்னு சொல்வார். அதாவது உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துட்டால் துள்ளாதே, அதிகமா கஷ்டம் வந்துட்டா அழாதே. அப்படி உங்களுக்கு நிலை வர வேண்டும் என்றால் இதுதான் சித்தர்கள் கூறிய அருமையான சிந்தனைகளும் நெறிகளும். உன்னுடைய நடுநிலையை எடுத்துக்கொண்டால் அதனாலே நீ பாதிக்கப்பட மாட்டே, இதனாலேயும் பாதிக்கப்பட மாட்டே. ஆகையாலே திருவள்ளுவர் சொன்னது போல வேண்டுதலும் வேண்டாம், வேண்டாமே வேண்டாம், அப்படி சேர்ந்து விட்டால் யாண்டும் இடும்பையில. இதைத்தான் நம்முடைய சித்தர்களும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஆக நாம் இதில் கை கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவம். இந்த தாரணை என்பது பிரத்யாகார பயிற்சியால் உள்ளுக்கு எடுத்த மனத்தை நிலைபெற செய்து நீ எங்கேயும் போகாது. நீங்க மனதை அந்த காற்றை உங்களுடைய கட்டுப்பாட்டுல வைத்து அதை எங்க கொண்டு போறீங்க. உதாரணமா ஒரு 7 சக்கரங்கள் இருக்கு உடல்ல, அதை குண்டலினி எழுப்புதல்னு சொல்லுவாங்க. நம்ம பாம்பாட்டி சித்தர் கூட சொல்லியிருக்கிறார். பாம்பாட்டி சித்தர் பொறுத்த வரைக்கும் பாம்பை பத்தி பேசலைங்க, நம்ம உடல்ல இருக்கிற அந்த முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டே பாம்புதான் என்று கூறுகிறார். மிக அழகான பாடல்கள். அதுல தலைதான் கீழே இருக்கிறது, வால் மேலே இருக்கிறது. பயணம், அருமையான பயணம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு தலைக்கீழே தொங்குற மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பு தூங்கிக்கிட்டு இருக்கு, எல்லாருடைய உடம்பிலும் இருக்கு, எல்லார் உடலையும் அது இருக்கத்தான் செய்கிறது. அதை இந்த சோப்ரான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரோட அழகா பேசுவார். அதை நாம் அந்த பாம்பை நாம் தட்ட வேண்டும், தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் இந்த கால்னா காற்றை கொண்டு நீங்க அந்த மனதடங்கமா தான் காற்று எடுக்க முடியும் இல்லையா, கொண்டு போய் அங்க சேர்க்கும் பொழுது அவன் அது எழுகிறது. அது எழுந்து வரும்போது அந்த பாதை எப்படி போகிறது, எப்படி நம்மை ஒரு மனிதனாக ஆக்குகிறது, ஒரு பயனுள்ள மனிதனாக. ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போனோம் அப்படி இல்லாம அந்த அனுபவத்தோடு நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று நாம் உணர்கிறோம். இதெல்லாம் திருமணருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆக தியானம் என்பது மனதை ஒருபடுத்தி ஒரே சிந்தையில் ஆளுதல், போக்கல் பாயிண்ட்ங்க. அந்த போக்கஸ் வந்துட்டாலே போதும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையா இருக்குமே எங்க அப்பா சொல்லுவாங்க, என்னது கூரை ஏறி ஓடி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனானா போப்பா அப்படின்னு சொல்லுவார். இது என்ன ரொம்ப பாதிச்சது, அதிகமா பாதிச்சது. ஏன்னா அந்த பள்ளி காலங்களிலே கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா, இது என்ன பழமொழி, என்ன பொருள் இது அப்படின்னு கேட்டேன். அப்ப என்னுடைய கண்ணை சிறந்தவர் என்னுடைய தமிழ் ஆசிரியர், அது அப்படி இல்லப்பா, கூரை ஏறி கோழி பிடிச்சவன் வந்து நேரா வைகுண்டத்துக்கு போயிடுவான், அந்த மாதிரி முடிவுக்கு வந்துடாதே, அப்படி கிடையாது. கூரை ஏறி கோகழி பிடிக்காதவன், அந்த கோகழி என்ற சொல் திருவாசகத்துல மணிவாசகர் மிக அருமையாக பயன்படுத்துகிறார். கோகழி என்றால் அந்த 7 சக்கரத்துல மேல வந்துன்னா மேல துரியம் ஒண்ணுங்க, அந்த துரியத்தை நீங்கள் தொட்டால் அதுதான் கூரை என்பது நம்முடைய உடல். அந்த கூரையின் பயணம் என்பது மூலாதாரத்தில் தொடங்கி உங்களுடைய 6 சக்கரங்களை தாண்டி 7வது சக்கரம் துரியத்தை தொடும் பொழுது கோகழியை தொடுகிறவன். அப்படி தொட்டுட்டானா இறைவனை தொட்டுட்டான் அர்த்தம், இறைவனை கண்டு விட்டான் என்ற பொருள். அப்படி கூரை ஏறி கோகழி பிடித்தவன் தான்
வானம் ஏறி வைகுண்டம் போக முடியும் என்ற பழமொழியை நாம் ஒரு மாதிரி திருத்தி என்ன சொல்றது, அதை வேற மாதிரி திருத்தி விட்டோம். அது தவறு என்பது என்னுடைய எண்ணமாக இங்கே இருக்கிறது. உதாரணமா, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்று கூறுவார். மண் குதிரையே இல்லை, மண் குதிர். மண் குதிர்னா மேடாக இருக்கிறது. அங்க போனா நான் தங்கி அங்க போய் நான் ஒரு சொல்றது ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருக்கிறது, அங்கே போய் ஏறுவேன். நீங்க நினைச்சு உள்ள போனீங்கன்னா அது மண் குதிரை அல்ல, மண் குதிர். அது போச்சுன்னா உன்னுடைய எண்ணம் எல்லாம் வீணாக போயிடும் என்ற மாதிரி பழமொழிகள் நிறைய இருக்கத்தான் செய்யுங்க. அடுத்த நிலைதான் சமாதி என்பது மனதை கடவுளிடம் நிலைக்க செய்வது. இந்த நிலை மிக சிலருக்கே வாய்த்திருக்கிறது, மிகச் சிலருக்கு வாய்த்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. நம்ம உதாரணமாக நம்முடைய பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சமாதி அடைந்த இடம் சங்கரன் கோவில். நிறைய நடந்திருக்காங்க. சங்கரன் கோவில் ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும், சிவகாசி பக்கத்துல இங்க ஒரு நினைக்கிறேன். ஆக சமாதி என்பது மனதை கடவுளிடம் நிலைக்க செய்வது. இன்னும் கூட சொல்ல போனா, நம்ம சமாதி நிலையை அடைந்தவரு 18 சித்தர், நம்ம வெறும் 12 சித்தர் சொல்லாமே, பத்ரகிரியார் இருக்கிறாங்க, பட்டினத்தார் இருக்கிறாங்க. பட்டினத்தாருடைய கதையை பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அதையும் கூட நம்ம பேசலாம். ஆக இந்த என் பெரும் சக்திகளின் விளக்கம் இதெல்லாம் நமக்கு இது நம்மளால சாத்தியமா என்றால் சாத்தியம்தான். ஆனால் இதை நாம் எட்டி பிடிப்பதற்கு நமக்கு அந்த 8 அட்டாங்க யோகமும் அமைய பெற வேண்டும். அப்படி அமைய பெற்றால் அணுவை போல் சிறிதான தேகத்தை அடைதல். மகிமா என்பது மலையை போல் பெரிதாதல். இலகிமா என்பது இதெல்லாம் அவருடைய சித்திகள், சித்தர்களுடைய சித்திகள். இதெல்லாம் அவர்கள் கை கூடி வந்த சித்திகள். இல்லாட்டா அவங்க வெறும் தகரத்தை பொன்னாக்குவார்களா? ஆகையால் இதெல்லாம் அவருக்கு தெரியும். இதற்கெல்லாம் அடிப்படை என்னவென்றால் அந்த மூச்சுக்காற்று, அந்த 8 அட்டாங்க யோகம், தன்னை நாம் படம் போட்டுக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இறைவனோடு பயணிக்கிறது, இறைவனோடு பேசுதல் கூட நடக்கும் பல இடங்களிலே. ஆக இந்த காற்றை போல் லேசா இருத்தல், கனமாவது மலைகளாலும் வாயுவினாலும் அசைக்கவும் முடியாமல் அப்படியே பாரமா இருத்தல். நினைத்ததை செய்வார்கள், நினைத்ததை செய்வார்கள். கூடு விட்டு கூடு பாய்தெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுங்களா? அழகா செய்வாங்க. அப்படி செய்தவர் தான் அருணகிரிநாதர் இல்லையா? அந்த பாரிஜாத பலரோ என்னவோ அதை பிரிப்பதற்காக படத்துல பார்த்தா தெரியும், அந்த எம்.ஆர். ராதவ மாதிரி ஆக்ஷன் எல்லாம் கொடுப்பார். ஆக அதுக்காக ஒரு கிளியின் உடம்பில், இறந்த கிளியின் உடம்பில் தன்னுடைய உடலையே, தன்னுடைய உயிரை, ஆன்மாவை வெளியே பிரித்து எடுக்கிறாருங்க. பிரித்து எடுத்து அந்த கிளியின் மூலம் தன்னுடைய பணியை செய்து பார்க்கிறார். பின்பு அது அந்த கிளியே பறந்து நான் எங்கே போவேன், அது அருணகிரிநாதர் தான். எங்கே போவேன் என்ற போது மீனாட்சி என்ன சொல்றாங்க, மதுரை மீனாட்சி, நீங்க இது வெறும் கடவுள் என்று நான் பார்க்கவில்லை, அவர்கள் எப்படி நமக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு வழியை காட்டுகிறார் என்று சொல்லுகிறேன். அவருடைய தோல்வி இருப்பது அருணகிரிநாதர். அதுதான் பரம்பரையாக நான் நம்பிக்கொண்டு வரும் ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சித்திகள் நமக்கு அமைய பெறுவதற்கு சித்தர்கள் காட்டிய வழிமுறைகள், அவர்கள் காட்டிய என்ன சொல்வது படிநிலைகள் உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா பொருளையும் தன் வயப்படுத்துதல், மனத்தினால் நினைத்தவை யாவையும் அடைதல், அவற்றை பெறுதல், இதெல்லாமே அவங்களுக்கு கை கொடுக்கிறது. பிரகாமியம் என்பது தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல், கூடு விட்டு கூடு பாய்தல். அருணகிரிநாதர் போல நிறைய திருமூலர் அப்படித்தான் பண்ணிருக்கிறாரு. ஏதோ திருமூலர் என்பவர் அந்த மூலனுடைய உடல்ல தன்னுடைய ஆன்மாவை பாய்ச்சுகிறார். அவருடைய உடல் எடுத்துக்கொண்டு மக்கள் போய்விடுகிறார்கள். ஆக திருமூலனாக, ஏன்னா அந்த மாடு அவன் மேய்த்து வந்த மாடுகள் அழுதனவாம். அதனால் இவருக்கு இறக்கப்பட்டு அந்த மூலனின் உடலிலே தன் உயிரை பாய்ச்சுகிறார் திருமூலர் என்பவர். பின்பு அவர் வீட்டுக்கு போகும் பொழுது அவனுடைய மனைவி இவரிடம் நெருங்கி பழகும் பொழுது, இல்லம்மா நான் அவன் இல்லை என்ற மாதிரி வந்துடுறாங்க. ஆக அந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது அவருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. கடைசியாக ஈசத்துவம் என்பது நான்முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்தது. நம்ம இப்படிதான் கூட நினைக்காம, தேவர்கள் ஒரு பக்கம், இது எல்லாருக்குமே பொருந்தும். என்ன சொல்றது, ஆத்திகம் நாத்திகவாதிகள் கூட பொருந்தும். ஏன்னா இயற்கையை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். ஆனால் அவர்கள் சொந்தமாக செய்யும் பொழுது அந்த இயற்கையை பாதிக்கும் அளவுக்கு செய்ய மாட்டார்கள். இயற்கையை வைத்து மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்றுதான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் செலவிட்டிருக்கிறார். வசித்துவம் என்பது அனைத்தையும் வசப்படுத்துது. சில நிலைகள்ல பார்க்கலாம்,
எல்லாமே சாத்தியம் அவங்களுக்கு. ஒரு கண்ணால் பார்த்தாலே சொல்லுவாங்க உன் எண்ணத்தில் இது ஓடுகிறது என்று. ஒரு சித்தராமன் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தாராம். அப்பொழுது ஒரு சிறிய மாணவன் அவரிடம் போய், ஒரு பட்டாம்பூச்சி என் கையில் இருக்கிறது, அவன் இப்படி 2 கையை வச்சு அமுக்கிட்டு இருக்கிறான், இது உயிரோடு இருக்கிறதா இறந்து விட்டதா என்று அந்த சித்தரை கேட்கிறார். சித்தன் சொன்னார், அது உன் கையில் இருக்கிறது, உன்னை பொறுத்ததுன்னு சொன்னாராம். அதான் விடை கூட. ஏனென்றால் அது இறந்து விட்டது என்றால் அப்படியே விட்டு விடுவான், அது பறந்து போய்விடும் இல்லையா? இல்ல அது பறந்து அது உயிரோடு தான் இருக்கிறது என்றால் நசுக்கனா முடிஞ்சு போச்சு, அது இறந்துடும். ஆகையால் உன் கையில் தான் அதன் வாழ்க்கை இருக்கிறது என்று கூறுகிறார். ஆக அவர்களுக்கு தெரியும், அந்த எண்ண வெளிப்பாட்டை அவர்கள் கூறும் பொழுது அவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள். இந்த தெளிவு நமக்கு வந்தாலே நம்ம எதுவுமே செய்யாதுங்க. எந்த தொல்லை வந்தாலும் துன்பம் வந்தாலும் நாம் வேறுபட்டு வெளிப்பட்டு இருக்க முடியும். டிட்டாச் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அங்கே இல்லை என்று நீங்க நினைத்து விட்டீங்கனாலே உங்க மனசு அங்க இல்லை, உங்க மனசு உங்ககிட்ட இருக்கு. ஏதாவது ரோட்ல நடக்கட்டுமே, என்ன நடக்குது, உடனே மனசு அங்க போகுது, அங்க போய் பாரு என்ன நடக்குது பாரு. தேவையில்லாத பிரச்சனை நம்ம மாற்றோம். இருக்கவே இருக்க நமக்கு ஒரு வாய், அந்த வாய் சும்மா இருக்காது. அப்புறம் கண்ணை சுத்தி பார்க்கும். ஆக இந்த 5 குதிரைகளை கண்ணன் அடக்குகிறானே பகவத்கீதையில பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அடக்கும் திறன் வர வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. புத்தராக இருக்கட்டும் அல்லது பத்ரகிரியாக இருக்கட்டும், பல உதாரணங்கள். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூச்சு பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சியை வைத்து காற்றை நீங்கள் கட்டுப்படுத்தி எந்த அளவுக்கு அதிகமாக காற்றை உங்கள் உடலுக்குள்ளே வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இங்கே இருக்கும் பயணம் நன்றாக உள்வாங்க வேண்டும். ஏனென்றால் இந்த இடங்களிலே இந்த சக்கரங்கள் நம் உடலுக்குள்ளே இருக்கிறது என்பது மறைக்க முடியாத உண்மை. ஒரு மருத்துவரை கேட்டு இதை காட்டுங்கன்னா காட்ட முடியாது இல்லையா? அது நாம் உணர வேண்டியது. இந்த வலிக்குது ஐயான்னு கேட்டா பையன்கிட்ட போயிட்டு வலிக்குதுன்னா எங்கடா வலிக்குதுன்னு கேட்டா எனக்கால புரிந்து கொள்ளத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும், உணரத்தான் முடியும். அதை எழுதி காட்ட முடியாது, அல்லது கான்கிரீட் ஆப்ஜெக்ட் இல்ல, அது இட்ஸ் an abstract thing என்று கூறுவான். அது போல இந்த மூலாதாரத்தில் இந்த இடத்தில் நம்முடைய கண்களை மூடி காற்றை செலுத்தினால் நமக்கு அந்த காற்று, அந்த என்ன சொல்றது, மேலே வால் இருக்கிறது, கீழே தலை இருக்கிறது, அதுதான் முறை. பாம்பாட்டி சித்தர் சொல்றது அதுதான். அதை போட்டு உங்களுடைய காற்று போயிட்டு இடிக்க 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 அதை எழுந்து மேல் நோக்கி பயணிக்கிறதுங்க. மேல் நோக்கி பயணிக்கும் பொழுது மேலே இருப்பவர் இசன், கீழே இருப்பவள் உமையம்மை என்று பல விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. அது உண்மையோ பொய்யோ, இதை எழுப்பினால் உங்களுக்கு உணர்வு தெரியும். சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி என்பது நம்ம நீலகண்டன் சொல்லுவோமே, சிவன். அந்த நீலகண்டன் என்ன செய்தான், அந்த விஷத்தை நெஞ்சில் நிறுத்தினார். பார்வதி சொன்னாலும் நில் என்ற சொன்ன கூட நின்று போச்சு. அதுக்கு கீழே போனா சிவன் இருப்பாரா இல்லையா நமக்கு தெரியாது. அது பாருங்க, இதெல்லாம் ஒரு சூட்சமமான விடயங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை மாதிரி நம்ம பயணித்தோம்னா துரியத்தை தொட்டால் அந்த துரியம் தான் கோகழி. அந்த கோகழி வென்றவனே என்று மணிவாசகர் சொல்றதும் அந்த கோகழி தான். ஆக நமக்கு உள்ளே இருக்கும் நிலைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு நமக்கு நாம் சுத்தகரிப்பு செய்ய வேண்டும். என்ன சொல்றது, ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டே இருந்தா இதுல இட் வில் டேக் லாங் டைம். நிச்சயமாக இது ஒரே நாள்ல முடிகிற விடயம் இல்லை. இதுக்காக ஒரு 4 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ ஆனாலும் பரவாயில்லை. இருந்தாலும் எந்த நேரத்தில் நீங்கள் தட்டி எழுத்து மேலே கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுது நமக்கு நன்றாக வாழ்க்கை வருகிறது. நீங்க அனாவசியமா பேச மாட்டோம். நமக்கு தேவை அந்த அமைதி வந்துவிடும், மௌனம் வந்துவிடும். மௌனம், மற்றபடி என்ன சொல்வது, பொறுமை. அந்த பொறுமை என்பது 2 சொல்லுவாங்க. மௌனம் என்பது உணர்வின் பால்பட்டது இல்லையா, உணர்ச்சியின் பால்பட்டது. அந்த பொறுமை என்பது அறிவின் பால்பட்டது என்று கூறுவார்கள். ஆக இதெல்லாம் சாத்தியமான ஒன்று என்று 7 சக்கரங்கள் நமக்கு விளக்கி காட்டுகின்றன. இதை இப்படி கூட சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா சித்தர்கள் கண்ட உண்மை. இது ஒரு முறை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இடக்கலை இடக்கலை பிங்கலைன்னுவாங்க. இப்போ நீங்க இதை பார்க்கும் பொழுது 2மே பயணித்துக் கொண்டு வருகிறது. மேலே போனால் அது மேலே அடைந்தவுடன் அது தொடும் இடம் அந்த துரியத்துக்கு கிட்ட போகுது பாருங்க. துரியத்துக்கு கிட்ட போயிட்டால் அந்த 2, அதாவது உங்களுடைய இடது பக்கம் இழுக்கும் மூச்சு, வலது பக்கம் விடும் மூச்சு, வலது பக்கம் இழுக்கும் மூச்சு, இடது பக்கம் விடும்
மூச்சு இப்படியே பயணித்துக் கொண்டு போகும் பொழுது இந்த பின்னி பிணைந்து இந்த 2 இடங்களை பெண்களை என்பது நேராக அந்த நெற்றி பொட்டை போய் தொடுதுங்களா. நெற்றி பொட்டு என்பதுதான் சுழுமுனை. அந்த சுழுமுனை வந்து உங்களுக்கு புதிய நிறைய சொல்றாங்க. புதிய அனுபவம் கிடைக்கும், நீல நிறம் தெரியும், அது தெரியும், இது தெரியும். எனக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமே என்று கூறினாரே நக்கீரர். அந்த நெற்றிக்கண் காட்டியது உண்மைதான், சிவன் காட்டியது உண்மைதான் என்ற நிலை நமக்கு தெரிகிறது. அதை நாம் பழக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இத்தனை படிநிலைகள் நாம் கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுதான் யோக குறியீடு அந்த குண்டலினிக்காக. இது பின்புறம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குங்க. பாக்குறீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, அந்த பின்புறத்தில் என்ன நடக்குது பாருங்க. இது மேலே எழும்பி போவது பின்புறமாகத்தான் போக முடியும். ஏன்னா நமக்கு நம்முடைய முதுகெலும்பு தான் நமக்கு உடலுக்கே என்ன சொல்றது அடிப்படை. முதுகெலும்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு வேலை இல்லை. நீங்க பார்ப்பீங்க அந்த இடக்கலை பெண்களை அந்த அப்படியே பயணித்துட்டு போகும் பொழுது அந்த தலை இருக்கு பாருங்க, அது அந்த பாம்பின் தலை கீழிருந்து மேலே போகிறது. அது மேலே போய் கடைசியில அந்த அந்த முதுகு தண்டன் கடைசி உச்சி தண்டு பாருங்க, அந்த உச்சி தண்டுக்கு மேல போயிட்டா துரியம். இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமா என்றால் கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போனவர் தான் நம்முடைய என்ன சொல்வது, நம்முடைய ரமண மகரிஷி அல்லது விசிறி சாமியார் என்று கூறப்பட்ட அந்த அந்த திருவண்ணாமலையிலே யோக நிலையில் இருந்தவர் பாலகுமாரன். இல்லை, பாலகுமாரன் நெருங்கிய பாலகுமாரனுடைய குரு அவர். சொல்ல போனா அவருடைய பெயரை மறந்து விட்டேன். பாலகுமார் எப்போ பார்த்தாலும் அவர்கிட்டயே தான் இருப்பாராம் அந்த விசிறி சாமியார். நீங்க போன திருவண்ணாமலை போனீங்கன்னா அந்த இடத்துல பார்க்கலாம். இதெல்லாம் மிக தெளிவாக காட்டுகிறார்கள். ஆக குண்டலினி யோகம் மனித உடலில் பயன்படும் விதத்தை பற்றி இந்த குறிப்பிட்ட படம் நமக்கு தெளிவாக விவரிக்கிறது. ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும், அதுதான் முக்கியம். எனக்கு இது நம்பிக்கை இல்லை என்றால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த படிநிலைகள் எல்லாமே சாத்தியமான படிநிலைகள் தானே. ஆக உதாரணமாக சொல்லுகிறேன், அந்த அகத்தியர், அகப்பை சித்தர், அழுகணி சித்தர், இடைக்காடர், ராமதேவர், ரோமரிஷி, கடுவெளி சித்தர், கருவூரார், இவங்க எல்லாமே குரம்பை சித்தர், கொங்கணர், சட்டைமணி, சுப்பிரமணியர், திருமூலர், திருவள்ளுவர், நந்தீஸ்வரர், பாம்பாட்டு சித்தர், வால்மீகர் எல்லாமே இந்த 18 சித்தர்ல வர்றாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் பட்டினத்தார் இதுல வரல அப்படின்னு கேட்டா, பட்டினத்தார் ஏன் மாறுபடுகிறார் என்றால் முழுக்க முழுக்க கட்சி ஏகம்பனே, அவர் முழுக்க முழுக்க இறைவன். இந்த மாதிரி சித்தர்கள் மாதிரி அவர் வந்து கிளர்ச்சி செய்தா எனக்கு தெரியல. எப்ப வந்து காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்க பையன் சொல்லிட்டு போயிட்டானோ அப்பவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் அவ்வளவுதான். அப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிடுறார் வெளியே, இல்லையா? அப்பவே அவருக்கு தெரிஞ்சு போகும். அந்த தெளிவின் வெளிப்பாடுதான் அவரை ஈஸ்வரிடம் போய் சேர்க்கிறார். திருவடை மருதூர் போறாரு, சென்னையில ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவர் இறைவன் திருவொற்றியூர் தான் அவரு. அதனால கதைங்க. திருவொற்றியூர்ல என்ன நடந்ததுன்னா, திருவிடை மருதூர்ல உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. திருவிடை மருதூர்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பக்கம் நம்முடைய பத்திரகிரியார் உட்கார்ந்துருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம பட்டினத்தார் உட்கார்ந்துருக்காரு. அப்ப சிவன் தோன்றி வயதான கோலத்திலே பட்டினத்தாரிடம் சென்று, சித்தர் தானே, எனக்கு அதாவது பசிக்குதப்பா, ஏதாவது உணவு இருக்கிறதா கேட்க அவர் சொன்னாராம், ஐயா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பாருங்க, என்கிட்ட ஓடு கூட இல்லை. மற்ற மற்ற அடுத்த கோபுர வாசலிலே இன்னொருத்த பெரிய பணக்கார உட்காந்துருக்கான், அவன் கையில ஓடு இருக்கு, பக்கத்துல நாய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த குடுகுடு கிழவன் வேஷத்துல சிவன் அங்கே போய் அவரை கேட்க அவர் அப்படியே சொன்னார், நான் பணக்காரனா? அப்ப ஓடு எடுக்கிறாரு, நாய் மேல அடிக்கிறாரு. யாரு? பத்திரகிரியார். மிக தெளிவான விடயம். அப்போ அந்த நாய் பெண்ணாக மாறுகிறாள், இவர் ராஜகுமாரனாக மாறுகிறார். ஏன்னா அவர் பத்திரகிரி அரசர், அவர் உஜ்ஜயினியின் மன்னனாக இருந்துதான் பின்பு நம்ம பட்டினத்தாரை தொடர்ந்து வந்து அதுக்கு ஒரு நல்ல விடயம்லாம் இருக்கிறது. அது ஏன்னா இவரு அங்க போய் அந்த பத்திரகிரியார் அரசனாக இருக்கும் நேரத்தில் அங்க இருக்கும் கல்வர்கள் அந்த அந்தப்புறத்திலே இருந்த நவரத்ன மாலை எல்லாம் தூக்கிட்டு திருடர்கள் தானே ஓடும் பொழுது அவர்களை காவலை துரத்துகிறார்கள். அந்த நேரத்துல பட்டினத்தார் நம்முடைய திருவிடை மருதூர்ல இருந்து காலத்துக்கு போயிட்டு காலத்துல இருந்து நடந்தே உஜ்ஜயினி போயிருக்காங்க. அங்க உள்ள ஒரு சக்தி கோயில உட்கார்ந்துட்டு அவருடைய நிஷ்டையில் இருக்கிறார், தவத்தின் மேலாக இருக்கிறார். அவருக்கு நன்றாக தெரிகிறது. அப்போ அந்த மாலையை அவர்கள் போகும் வட்டத்திலே ஒரு மாலை வீசுகிறார். அதை இவர் கழுத்திலே விட இவர்தான் கல்வன் என்று அங்க வந்த காவலர்கள் மன்னரிடம் சென்று அழைத்து
இவன் தான் கல்வான் என்று காட்டிவிட்டார்கள். அப்பொழுதுதான் அவர் விழித்து பார்க்கிறார், நெட்டையிலிருந்து வெளியே வருகிறார். வெளியே வந்து, ஓ, நான் கல்வன் இல்லை, என்னை என்ன செய்ய போகிறார், உன்னை கழுவேற்ற வேண்டும் சொல்லுவாங்க, கழுவேற்றம் சொல்லுவாங்களே, உன்னை கொல்ல போகிறோம். சரி, கொள்வது இருக்கட்டும், உன்னுடைய மனைவி எங்கே இருக்கிறாள் என்று பட்டினத்தார் உஜ்ஜயினி மன்னனை கேட்க, உஜ்ஜயினி மன்னன் சொல்கிறான், அவள் அந்த பக்கத்தில் இருக்கான். இல்லை, நான் சொல்லுகிறேன், நீ போய் அந்த குதிரைலாயத்திலே போய் பார் என்று பார்க்கும்போது, என்ன சொல்லுகிறாய் என்று குதிரைலாயத்துக்கு போறார். குதிரைலாயத்துக்கு சென்று பார்க்கும் பொழுது அங்கே மன்னனின் மனைவி குதிரைக்காரனோடு செல்லாபித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்தவுடன் சரியான கோபம் மன்னனுக்கு. ஆகையால் வருகிறார், பட்டினத்தாரை வணங்குகிறார், காலில் விழுகிறார். நீங்க எங்க போறீங்களோ நான் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்ல, அப்படி இருந்தால் நீ என்னோட வரலாம் என்று அப்படி மீண்டும் அவருடைய பயணம் திருவிடைமருதூருக்கு வருது. வந்து இங்கே உட்கார்ந்திருக்கும் போது இந்த நிகழ்வு. ஆக ஈசன் அருளாலே இவன் மன்னனாகிறான். அவனை மணக்க வேண்டி முற்பிரிவில் அவள் தவம் செய்தாளாம். அதெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் நடந்து போகும் பொழுது நேராக பார்க்கிறார் பட்டினத்தார், என்ன நடக்குது அப்படின்னு. நேராக போய் அந்த லிங்கத்தை அவர்கள் தொடும் பொழுது லிங்கத்தோடு லிங்கமாக ஐக்கியமாகி விடுகிறார்கள் இருவருமே. அப்பொழுது கேட்கிறார் பட்டினத்தார், சித்தர் இல்லையா, என்னை எப்பொழுது நீ என்ன ஆட்கொள்ள போகிறாய் என்று கேட்கும் பொழுது, நீ இங்கே ஆட்கொள்ள போக இல்லை, நடந்து போய்கொண்டே இருந்து எப்பொழுது உனக்கு நுனிக்கரும்பு இனிக்கிறதோ அப்பொழுது நீ என்னை வந்து அடைவாய் என்று ஒரு அசரீதி சொல்லி மறந்து விடுகிறார். ஆக நடந்து திருவொற்றியூருக்கு வருகிறார். திருவொற்றியூரிலே வந்து விட்டார். அங்கே இருக்கும் சில கரும்புகளை கடித்து பார்க்கும் பொழுது நுனிக்கரும்பு அவருக்கு இணைக்கிறது. அப்பொழுது அந்த அஷ்டமா சித்தின்னு சொல்றோமே, அந்த சித்திகளை எப்படி வேலை செய்து பாருங்க. சிறு பிள்ளைகள்லாம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. திருவொற்றியூர் கடற்கரை தானே. விளையாடும் பொழுது இவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். தாத்தா நீங்க உட்காருங்க, உங்களை மூடுறோம். இந்த கோழி குஞ்சு கோழிலாம் பெருசா கூட இருக்கீங்க, அதை மூடுவாங்க. அது போல இவரை போட்டு முடுகிறார். சித்தர், உழுநிலை அடைந்த சித்தர், இறைவனை கண்டுவிட்ட சித்தர். ஆக அவர் மூடிய உடனே தாத்தா எங்க இருக்கீங்கன்னா தாத்தா வேற கல்ல உட்கார்ந்துருக்கார். அப்ப இரண்டாவது முறையை மூடுறாங்க, தாத்தா எங்க இருக்கீங்க, வேற கல்ல உட்கார்ந்துருக்கார். மூன்றாவது மூடும் பொழுது அவரை காணோம். அங்கே ஒரு சிவலிங்கம் தான் இருக்கிறது. அந்த லிங்கத்தை தான் இப்பொழுது நீங்க திருவொற்றியூர்ல பாக்குறீங்க என்பதுக்கு பல வரலாறுகளும் சரித்திரங்களும் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரை இந்த அஷ்டமா சித்தி என்பது வெறும் கதை அல்ல, அவர்கள் நடத்தி காட்டிருக்கிறார்கள் வாழ்க்கையிலே என்பது. சென்னைக்கு போனீங்கன்னா திருவொற்றியூர் போய் பாருங்க, அந்த லிங்கத்தை நீங்கள் பார்ப்பது பட்டினத்தாரை பார்ப்பதற்கு சமமாக இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. ஆக இதெல்லாமே இவரெல்லாம் இத்தனை பெயர் வைத்திருந்த சித்தர்கள் இவ்வளவு என்ன சொல்றது நல்ல செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அகப்பை சித்தர் இவர் மனம் என்னும் காரணத்தை ஒரு பேயாக கருதி பாடியவர். இந்த மனம் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா கண்ணதாசன் கேட்பாரா, இரண்டு மனம் வேண்டும், ஒன்று எதுக்குன்னு தெரியும், அந்த பாடலுக்கு நான் போகல. ஆக அந்த மனத்தை நீங்கள் கையில பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்படி எல்லாம் செய்தால் முடியும். அந்த பேயாக அலையும் மனதை அலையாது நிற்க என்னென்ன அறிவுரை வேண்டும் என்பதற்கு அவருடைய பாடலை படித்து பாருங்க. அகப்பை சித்தர் பாடலை ஒரு நாளைக்கு ஒரு பத்தி படிச்சு பாருங்க. அதெல்லாம் படித்தால் நமக்கு நன்றாக இந்த தெளிவான வாழ்க்கை நமக்கு வடைய அமைய வாய்ப்பு இருக்கிறது என்பது தெரிகிறது. இவருடைய இடைக்கால பாடல்ல கருத்தெல்லாம் கடவுளை பற்றியும் ஞானத்தை பற்றியுமே இருக்கிறது. இந்த ஊசி மூடி, இடைக்காடர், ஞானம், சரீரம், இவையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். பெரிய ஞான கோவை என்ற 130 பாடலை பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தா இருக்கிறது. பட்டினத்தார் வரையிலும் முத்து முத்தா இருக்கிறது இல்லையா, நாம் படிக்க வேண்டும். உடம்பை சித்தர் சொல்றாரு பாருங்களேன், மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய் பால் ஏதுக்கடி முதம்பாய். எல்லாம் குறியீடு மாதிரி இருக்கீங்க. தத்துவ கருத்துக்களை மெய்ஞானிகள் மட்டுமே அறியுமாறு மறைமொழியிலும் முழு குறியிலும் அமைத்திருக்கிறார்கள். 32 பாடல் அந்த பெரிய ஞான கோவில் இருக்குது. ஆனால் நம்மால விளங்கிக் கொள்ள முடியும். அதனால நம்ம முயற்சி செய்வது நம்முடைய கடப்பாடாக, நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. பாம்பாட்டி சித்தர் பாருங்களேன், மூலாதாரமாகிய பாம்பினை யோக பயிற்சியினால் எழுப்பி மேலேற்றும் திறன் பற்றி பாடியவர். நான் சொன்னதுதான் அந்த குண்டலினி யோகத்தை பற்றி மிக வலுவாக, மிகவும் தெளிவாக பாடியவர். ஆடு பாம்பே, பாம்பேன் பலமுறை அந்த பாம்பை பற்றி. பாம்புனா அவர் சொல்வது அந்த வால், அந்த வாளுக்கு மேல இருக்கும் வாளை கீழே கொண்டு போ, கீழே இருக்கும்
அந்த தலையை மேலே கொண்டு வா என்பதுதான் அவருடைய பாட்டு முழுக்க முழுக்க நமக்கு இருக்கிறது. ஆக மூலாதாரம் போது அந்த முதல் அந்த சக்கரத்தில் தொடங்கி அப்படியே துரியம் வந்து துரியம் என்பது சுடுமுனைக்கு மேல சக்கரம் இருக்கு இல்லையா, விசுத்தி என்பது நம்முடைய கழுத்து பகுதி, அந்த மேல உள்ளது அந்த இது நெற்றி கண் சுழுமுனை, அதுக்கு மேலதான் துரியம். அதை நாம் அடைவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றது அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்ப பாருங்களேன், 8 படிநிலைகளை பார்த்தோம். நீங்க 4 படிநிலையில் வந்தாலே நல்ல மனிதர்களாக இருப்போம், நமக்கு நிம்மதியும் கிடைக்கும். அது பிரத்யாகாரம், தாரணை, தியானம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏறக்குறைய அந்த பிராணத்தை பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுவே நமக்கு கூட்டுட்டு போயிடும். அதுதான் பாதி வழி. அதற்கு திருமூலர் 6ஆம் நூற்றாண்டுல சொல்லியிருக்காரு. சைவ திருமுறைகள் 10ஆம் திருமுறையாக இருக்கிறது. பொதுவரம், மந்திரம், சோதிடம், மருத்துவம் எல்லாத்தையும் பற்றி அக்கு வேறு ஆணு வேறாக எழுதியிருக்கிறார். அந்த 3000 பாடல்களையும் படிப்பதற்கு நமக்கு 3000 ஆண்டுகள் வேண்டும். அந்த அளவுக்கு செய்திகள் காண கிடைக்கின்றன. நாம் படிக்க வேண்டும். சிவவாக்கியர் பார்த்தீங்கன்னா, கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று சொல்கிறார். அதுதான் அந்த நட்டக்கல்லும் பேசுமோ என்பதற்கு அது இணையான சொற்கள் தான் இவை. ஆக தன் முனைப்பினால் தனக்குள்ளே பயணிப்பது என்பது மிக முக்கியமான மிக அடிப்படையான தத்துவம் என்பதற்கு நம்முடைய சித்தர் பெருமக்கள் கூறிய கருத்தாக நமக்கு இருக்கிறது. ஆக ஏம நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறும் அட்டாங்கமாவது மாமே என்று திருமந்திரம் கூறுவது இதைத்தான். இதனுடைய வெளிப்பாடாகத்தான், அல்லது எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம்ல, எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொன்று மெய்யருக்கு பற்று கொடுக்கும் கூடாது போய் பொய்யரை துள்ளி விழித்திருந்தானே என்று திருமந்திரம். ஆக ஆன்மாவை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கணும். பாரதி சொல்வாங்க இல்லையா, நான் என்னும் பொய், நான் என்னும் நாடகத்தை நடத்துவன் நான் என்று சொல்றான். என்ன பாருங்க, முதல் நான் என்பது உயிரோடு இருக்கும் அந்த உடலோடு இருக்கும் நான். இந்த நான் என்றும் நாடகத்தை நடத்துவோன் நான் என்று கூறுகிறான். அந்த நான் வந்து ஆன்மா. அந்த ஆன்மாவைத்தான் இங்கே திருமந்திரத்திலே சொல்வதும் அதுதான். ஆக உடலுக்கு தலைவன் அந்த ஆன்மா உய்வதற்கு கடையேறுவதற்கு உதவிடவும் மனம் என்னும் குதிரையை கட்டுப்படுத்தவும் பிராணன் என்ற ஒன்று உள்ளது. உடலை பற்றாமல் பிராணனை பற்றி நிற்பவர்களுக்கு, மூச்சினை கவனிப்பவர்களுக்கு அடிப்படையாக தாங்க. நீங்க புத்தர்கள் அந்த விபாசனா சொல்லுவாங்க. விபாசனா போனா கூட என்ன சொல்லுவாங்க, கண்ணை மூடிக்கொள், உன்னுடைய காற்றை மூக்கில இழுத்து காற்றின் மூலமாக உள்ளே, அது வந்து மூச்சு விடலாம் போலாம், அது வேற. ஆனால் காற்றை உள்ளேயே பயணித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பயணம் பண்ணும்போது என்ன ஆகுதுனாங்க, தலையில ஒரு பக்கம் ஒரு அரிப்பு வரும். அப்போ கை என்ன சொல்றது, இயற்கையாக மேலே போய் அதை சொரிய செய்யும். புத்தர் சொல்றார் சொரியாத என்றார். ஒரு இடத்துல காத்து வரும், அருமையா காற்று அடிக்குது. காற்றை அப்படி என்னுடைய காதுகளையும் கண்களையும் அப்படி தொட்டு கொண்டு அணைத்து கொண்டு போகிறது. ஏதோ குற்றாலத்து அருவில இந்த காற்று வர்ற மாதிரி. அதனால நான் நல்லா இருக்கே அப்படின்னு மகிழ்ச்சியா இருப்பேன். அதுவும் வேண்டாம். ஆக கிரேவிங் வேண்டாம், பிளஷர் வேண்டாம், பெயின் வேண்டாம், பிளஷர் வேண்டாம். அப்படியே நடுநிலையோடு இருப்போம் இல்லையா, நடுநிலை தான் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் சேர்ந்த அதைத்தான் புத்தரும் அடிக்கடி அழகா சொல்றாரு. ஆக இந்த ஆன்மா ஓய்வதற்கு உதவிடவும் மனம் என்னும் குதிரையை கட்டுப்படுத்த வேண்டும். பிராணன் என்ற ஒன்று உள்ளது. உடலை பற்றாமல் பிராணனை பற்றி நிற்பவர்களுக்கு, உடலை பற்றி நிற்பவர்களுக்கு அவை அகப்படாது. நீங்க மூச்சு பற்றி நின்றால் உங்களுக்கு இறைவன் அகப்படுகிறான். மூச்சு பற்றாமல் உடலை பற்றி நின்றால் இறைவன் அகப்பட மாட்டான் என்று மிக தெளிவாக கூறுகிறார். பாருங்களேன், ஆரியன் நல்ல குதிரை இறந்து உள வீசி பிடிக்கும் பிறகு அறிவார் இல்லை, கூறியநாதன் குருவில் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மனம் என்னும் ஆரியனுக்கு 2 குதிரைகள் உள்ளன. அதாவது 2 முக்கிய வாயுக்கள் இருக்கின்றன. அந்த பிராணன் அபானம் இவற்றை நாம் அழகாக கையாள வேண்டும். கையாண்டால் இது நமக்கு கைகூற கிடைக்கும் என்று கூறுகிறார். அவற்றை கட்டுப்படுத்தும் உபாயத்தை அறிவது மிகவும் கடினம். பிராண ஜெயம் பெற்றுள்ள குருநாதரின் அருள் கிடைத்தால் நல்லது. குருநாதர் அருள் கிடைக்காம கூட நிறைய பேர் அதை பெற்றிருப்பார்கள் என்பது எனக்கு தெரிந்த விடயம்.
ஆக நீங்க பாருங்களேன், மூலாதாரத்தினை இறக்கி மனதை அங்கே நிறுத்தி அபான வாயுவை குமித்து வெளிப்படாமல் அடக்க நீர்நிலையில் பெரிய மீனை எதிர்பார்த்து நிற்கும் கொக்கு போல குண்டலினி சக்தியானது இடைவாசல் வழியாக, அதாவது இடகலை பிங்கலை நாடிகளுக்கு இடையில் இருக்கும் சுடுமுனை வழியாக ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடந்து 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 அந்த வாசலை காட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிது நிறுத்தி மேலே போகும் பொழுது அந்த மூலாதாரத்தின் இறுகிய மனது அங்கே நிறுத்தி அபான வாயுவை செய்யும் பொழுது நமக்கு ஒரு சொல்லிலடங்காத ஒரு உணர்வு, சொல்லிலடங்காத ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் சாத்தியம். ஒரு முறை பாரதியார் புதுச்சேரியிலே ஒரு இடத்துல அவருடைய வீட்டிலே உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்து குள்ளச்சாமின்னு ஒருத்தன் ஓடுறாங்க, இப்படி இப்படியும் ஓடிட்டு இருக்கான். அவன் அழுக்கு முட்டைய பின்னால் வச்சுட்டு இருக்கான். அவனும் சித்தன் தான், பாரதி சித்தன் தான். ஆனால் பாரதி கேட்கிறாடே, நில்லுடா குள்ளச்சாமி, எங்கடா போறேன்? அழுக்கு முட்டையை சமந்திருக்கிறியே, ஒண்ணு துர்நாற்றம் அடிக்கிறது, நீ எல்லாம் ஒரு மனிதனா? இவரு ஐயர் இல்லையா, தினமும் குளிப்பார். ஏன் குளிக்காம இருக்கிற? துர்நாற்றம் வீசுகிறது. அவன் சொன்னா ஒரு பாருங்க, ஒரே சொல். இதை பாரதி 66 அழகா பதிவு செய்யறார் நம்முடைய தலைவர் பாரதியார். சொல்றாரு, புறத்தே சுமைக்கின்றே அகத்தே, புறத்தே சுமக்கின்றேன் நான், அகத்தே சுமக்கின்றாய் நீ. அவ்வளவுதான், போயிட்டான். என்ன ஒரு அர்த்தம் பாருங்க. அதாவது அழுக்கு மூட்டையா நான் சுமந்துட்டு இருக்கிறேன், அது சரிதானப்பா, அது புறத்தே நான் சுமந்திருக்கின்றேன், என்னுடைய அகம் தூய்மையாக இருக்கிறது. ஆனால் உனக்கு புறம் நன்றாக இல்லை, அகமும் நன்றாக இல்லை. புறமே அப்படி சொல்லும்போது ஒரு பெரிய விடுதலை பாரதிக்கு. அந்த பாரதி திரும்பவும் மறுநாள் பிடிச்சு கேட்கிறார், புரியுதுப்பா, ஆனா எனக்கு இறைவனை நீ காட்டுவியா? காட்டலாமே, எப்படி காட்டுவே? திமிரிட்டு ஓட பாக்குறான். இல்ல விட மாட்டேன், என்ன விட்டாதான் சொன்னாதான் கடவுளை நீ காட்டு, இப்பவே காட்டு, நான் அப்பதான் விடுவேன் என்ன பாரதி அடம் பிடிக்கிறார். பாரதி 66. அப்ப தரன்னு பிடிச்சிட்டு வர்றாரு. அவன் இவன் வர்றான், அந்த குலசாமி. ஒரு பாடடைந்த கிணறு, அந்த கிணற்றிலே உள்ளே பார் என்று கேட்கிறார். இப்ப பாரதி உள்ளே பார்க்கிறார். உள்ளே பார்க்கும் பொழுது மேலே இருக்கும் பகலவன், மேலே இருக்கும் சூரியன் உள்ளே தெரிகிறது. அப்போ அறுதிகளோ என்று கேட்கிறார். வார்த்தை ரொம்ப குறைவுங்க. புரிந்து கொண்டாயா என்று கேட்கிறார். பாரதியும் வேதாந்தத்தின் வேறொன்றை கண்டேன் என்று பதிவு செய்கிறார். அதாவது மேலே இருக்கும் இறைவன் உனக்கு உள்ளே தெரிய வேண்டும் என்றால் நீ உள்ளே போய் பார் என்று கிணற்றை காட்டுகிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கும் மனம் கிணறு உள்ளே இறைவன் வாசம் செய்யும் இடமாக அமைய வேண்டும் என்றால் நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று அந்த பாரதியின் வரியை எனக்கு தொட்டு காட்டுகிறோம். ஆகையால் நாம் வாழ்க்கையில் பலவிதமான விடயங்களை கற்றுத் தருகிறோம். நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், 1 மணி நேரம் பத்தாது. ஆக நிறைய நூல்கள், நிறைய விடயங்கள், நிறைய செய்திகள் இருக்கத்தான் செய்கின்றன. நம்மை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, நாம் நன்றாக பயணிக்க நம்முடைய விருப்பமான நம்முடைய எண்ணம் நமக்கு தெளிவாக தேவை என்பது எனக்கு தெரிகிறதுங்க. சிறப்பு ஐயா. நன்றி. நன்றி. மிகவும் ரொம்ப அருமையான ஒரு உரையை கொடுத்தீங்க. உண்மையிலே சொல்ல போனா நீங்களே ஒரு சித்தர் மாதிரி எனக்கு தோணுது. எங்களெல்லாம் மெஸ்மரைஸ் பண்ணி உட்காரச்சிட்டீங்க. உங்க பேச்சால ஒரு நிமிஷம் கூட என்னால டிவி டைம் போக முடியல, அந்த அளவுக்கு மெஸ்மரைஸ் பண்ணி உட்கார மாதிரிதான் தோணுச்சு. அதே மாதிரி சித்தர்கள் பத்தி நிறைய எல்லாமே எடுத்துட்டீங்க. அந்த 5 எலிமெண்ட்ஸ், ஐம்பூதங்கள் நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம அதை கண்ட்ரோல் பண்றது பவருமே நம்ம கிட்டதான் இருக்குங்கிறது நீங்க. கண்ணதாசன், பாரதியார், ஓஷோ இவங்க எல்லாமே ஒரு சித்தர்கள் தான். ஏன்னா அந்த கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து மதம் படிக்கும்போது நல்லாவே தெரியும். நீங்க சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே நல்லா அவர் உள்வாங்கி எழுதியிருக்காரு. உண்மையிலே நீங்க சொல்லும்போது பார்த்தா கண்ணதாசன் ஒரு சித்தர் மாதிரிதான் தோணுது. கேக்குதா ஐயா நான் பேசுறது? அதே அது இன்னொரு கருத்து சொன்னீங்க, நமக்கு நாமே சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உண்மையிலே அது ரியலைஸ் பண்றீங்க. உண்மை நமக்கு நாமே சித்தர்கள் அப்படிங்கும் போது அந்த பக்குவ நிலைன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அது பக்குவ நிலை அடைவதற்கு வயசு ஒரு தடையோ இல்ல வயசுக்கும் இந்த பக்குவத்துக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதாவது அமைதியா பொறுமையா ஒரு அனாவசியமா பேச மாட்டாங்க, அந்த அமைதி நிலை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு ஒரு குட்டி கதை தான் ஞாபகம் வருது. அதை பகிர்ந்துக்கலாங்களா? ஒரு 4 துறவிகள் இருக்காங்க. 4 துறவிகள் அவங்க மோட்சத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, எங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்.
அப்ப வந்து கடவுள் வந்து ஒரு தூதுவர் மாதிரி ஒருத்தர் அனுப்பிட்டு புஷ்ப விமானத்தை அனுப்புறாரு. அதாவது இவங்க 4 பேர்த்தையும் கூட்டிட்டு வா, அந்த புஷ்ப விமானத்துல வந்து கூட்டிட்டு வான்னு சொல்லி அவரு வந்து சொல்றாரு. இந்த மாதிரி உங்களை வந்து கடவுள் கூட்டிட்டு வர சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க அங்க போய் ரீச் ஆவீங்கங்கிறத நான் உறுதி சொல்ல முடியாது. அது வந்து உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேரையும் அந்த புஷ்ப விமானத்துல கூட்டிட்டு போறாங்க. அப்ப போகும்போது அவங்க மேல போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு வழியா போகும்போது ஒரு நிகழ்ச்சியை பாக்குறாங்க. அது என்ன ஒரு மான் குட்டி வந்து ஒரு மான் வந்து குட்டி ஈன்றிருக்கு. அப்போ வந்து அதுக்கு குட்டி ஈன்றதுக்கு அப்புறம் அது நல்லா தண்ணி தாக எடுக்கும். அது நேரமா தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நீரோடை நோக்கி போயிருக்குது. அப்ப ஒரு புலி வந்து பசியால வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அது பசிக்கு ஏதாவது இறை கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மானை பார்த்தோடனே போய் மானை பிடிச்சு சாப்பிட்டுருது. இதை பார்த்ததுமே அந்த துறவியார் போனதுல முதல் துறவியை என்ன சொன்னாரு, ஐயோ இந்த குட்டி மான் தாய்மான் வரும் நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குமே, இப்படி பண்ணிருச்சு இந்த புலி கொண்டுருச்சே, இது எவ்வளவு அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த புஷ்ப விமானம் அவன் புஷ்பில தள்ளி. அடுத்த துறவி என்ன சொல்றாரு, இது என்ன இறக்கம் தானே பட்டாரு, அந்த ஆணுக்கு மேல ஒரு இறக்கப்பட்டு தானே இதை சொன்னாரு, இதுக்காக போய் இது தள்ளி விட்டுச்சே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அது அவரையும் அந்த புஷ்ப விமானம் புஷ்பில தள்ளி. மூணாவது இருக்கிறது என்ன சொல்றாரு, இது என்ன இயற்கை நேர் தானே, அப்புறம் புலிக்கு பசுச்சுன்னா வாழைத்தானே சாப்பிடாதுன்னா புள்ளவா போய் சாப்பிடும், இயற்கை நேரே அப்படின்னாங்க, இதை சொன்னதுக்காக இவங்க ரெண்டுத்தையும் குடிச்சு தள்ளி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவரையும் குடிச்சு தள்ளி. அப்ப இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா பேசாம உட்கார்ந்துருந்தாரு. அவருதான் நேரா மோட்சத்துக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இது உண்மையில வந்து என்னன்னா இந்த பக்குவத்தை தான் சொல்றது. அதாவது இப்ப சொல்லாம வந்து என்ன நடந்தாலும் அமைதியா வாய முடிச்சு பாத்துக்குமா, எதையுமே பேசக்கூடாதா அப்படிங்கிற அந்த இதுல அந்த பக்குவ நிலை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு நான் உணர்ந்துக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா பாரதியாரு சொல்லியிருக்காரு ரௌத்ரம் பழகு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ரௌத்ரம் பழகுனா எங்க கோவப்படணும் அங்க கோவப்படணும் அப்படிங்கிறாரு. இதுக்குமே இன்னும் சொல்லாம மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பீஷ்மர் வந்து கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படாம இருந்தனாலதான் அவர் இறக்கும் போது அப்பு படுக்கையில படுத்து இச்சாமூர்த்திங்கிற வரம் அவருக்கு இருந்திருக்கு. அதாவது நான் நினைக்கிற நேரத்துல உயிர் படுத்து அந்த வரத்தை இருந்திருக்கு அவருக்கு. ஆனாலுமே அவர் இறக்கும் போது அந்த அப்பு படுக்கையில படுத்துதான் உயிர் விட்டார். அதே ராமாயணத்துல ஜடாயு வந்து கோவப்பட்ட நேரத்துல கோவப்பட்டதுனாலதான் ராமரோட மடியில படுத்து உயிர் விட்டு நேரா மோட்சத்துக்கு போனாருன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னங்க நிதானம் வேண்டும், நிதானம் வேண்டும். நீங்க சொன்ன கதை தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன கதைங்கம்மா. படிச்சிருக்கேங்க, நான் படிச்சிருக்கேன். விமானத்துல பயணித்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் வினாக்கள் தான் கேட்கலாங்க மேடம். அதுதாங்க அது வினாக்கள்ல இப்ப சொல்றேன் கொஞ்சமா ரொம்ப ஐயாவுக்கு வந்து ஏற்கனவே இப்ப ஒரு மிட் நைட்ல ஏஞ்சி உட்காந்து நமக்கு பேசிட்டு இருக்காரு. கேள்வியில அவங்க கேள்வியில கேளுங்கன்ற இல்ல இதுல ஒரு முக்கியமான கருத்து நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த சித்தர்கள் சொன்ன 5 வரிகள் இருக்கு. இது நமக்கு இன்று வாழ்விலும் நமக்கு இது நடக்க வேண்டியதுதான், நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலாவது பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும். உண்மைதானே? பிறந்தன இறக்கும், இது சித்தர்கள் தந்த வாழ்வு நெறிகள். நமக்கு இதை உள்வாங்கினால் நமக்கு பிரச்சனையே வராது. பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும். ஆமா, அதுதான் வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது கண்ணதாசன். அனைத்து உயிர்களும் ஆன்மாவிற்கு அழிவில்லைன்னு அது தோன்றின முறையும் மறைந்தன தோன்றும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும். இது பாருங்களேன், நம்ம வீட்டுல ஏதோ ஒரு துக்க செய்தி நடந்ததுன்னு அதையே நினைச்சிட்டு தான் நம்ம வாழ்க்கை போயிருங்க. அந்த உணர்ந்தன மறத்தாதான் மறந்தன உணரும். அது வேற, மறந்தே ஆக வேண்டும். அந்த மறதி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை போச்சு. அதனால ஆமா, வெறுப்பன ஓப்பாம் ஓப்பன வெறுப்பாம். ஆமா, இதுதான் வேண்டுதல் வேண்டாமை. இதுதான் அவர்கள் தந்த அறநெறிகள் அல்லது வாழ்வியல் சிந்தனைகள். இதை ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுது நமக்கு துன்பம் வருகிறது என்றால், நம்ம சிவகுமார் அடிக்கடி சொல்வார் இல்லையா, நடிகர் சிவகுமார், இதுவும் கடந்து போகும் இல்லையா, அந்த நினைப்பு நமக்கு வரணும்ன்றதுதான் அவங்க சொல்றாங்க. மிக தெளிவா அழகா. ஐயா ஒரே ஒரு சின்ன சந்தேகம், ராமானுஜர் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு சித்தரா? எல்லாருமே சித்தர் தான். சித்தத்தை கை கொண்டவர்கள் சித்தர்கள். நீங்களும் சித்தர் தான். அதாவது நம்ம என்ன தவறு பண்றோம்னா, நிறைய ஒவ்வொரு ஊர்லயும் சித்தர்கள் இருக்க போய்தான் அவங்க சமாதி நிலையில அடைகிறாங்க. அந்த குண்டலினி மூலமாக அந்த 7 சக்கரங்கள் மூலமாக பயணித்த பிறகுதானே அவர்கள் சமாதி நிலையை அடைய முடியுது. நினைச்சப்ப அவங்க உட்கார்ந்துட்டேன் சமாதி நிலை அடைஞ்சிட்டுலாம் சொல்ல முடியாதுல்ல. உயிர் இருக்குதே, டாக்டர் வர்றாங்க, செக் பண்றாங்களே, இவர் இன்னும் இறக்கலன்னு சொல்றாங்களே,
ஆனால் அவருடைய மூச்சு காற்று உள்ளே போயிருக்குது. இன்னும் சொல்ல போனா ஒரு சூட்சுமத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த காற்று என்னமாமா ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வெளியே வராதான். இப்ப நம்ம மூச்சு இழுக்கிறோம் விடுறோம். அந்த பயணித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த 16 வினாடிகள் இழுத்து 64 நொடிகள்னா ஏறக்குறைய ஒரு நிமிடம். ஒரு நிமிடத்தை நீங்க உடல் முழுக்க அந்த காற்றை பயணிக்க செய்தீர்களானால் அந்த காற்று என்னவாகுதா ஒரு காலகட்டத்திலே வெளியே வர மறுத்து விடுக்கிறதா. புரியுதுங்களா? அதுதான் சமாதி நிலை. அப்ப அவங்களுக்கு உணவு வேண்டாம், அவங்களுக்கு என்ன சொல்ற சிறுநீர் கிடைக்க வேண்டாம், மலம் கிடைக்க வேண்டாம், தூக்கம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். என்ன மாதிரி ஒரு நிலை பாருங்க. அப்ப அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இறைவனோடு இருக்கிறார்கள், கண்ணை மூடி விட்டார்கள், அவர்கள் திறக்க மாட்டாங்க. சமாதி நிலையை அடைஞ்சிட்டு யாரும் திரும்ப வர மாட்டாங்க இல்லையா? அதனால வந்துட்டா மனுஷன் ஆயிடுறான், புதைச்சிடுவாங்க. அதனாலதான் நிறைய அந்த சமாதி வந்த முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் உட்கார நிலையில் தான் பொதுவாக இருக்கிறாங்க. அவங்க மேல விபூதியை கொட்டுவாங்க, விபூதியை கொட்டி அப்படியே மேல வச்சு மூடிடுவாங்க. அப்படி நிறைய சமாதி அடைந்த சித்தர்கள் புதுச்சேரியிலேயே 18 பேர் இருக்காங்க. அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, நான் சமாதி கண்டவர் விண்டவர் கண்டில்ல. ஆமா, அதனால இது பெரிய விடயம். அது நம்ம கண்டுட்டோம், இறைவனை பார்த்து விட்டோம் சொன்னா பார்த்துட்டேன் நம்ம டம்பர் அடிக்க முடியாது. ஆக நாம் கண்டு விட்டோம் சொல்ல மாட்டோம். சொல்லிட்டு போட்டோம், எனக்கு தெரியும் யாருன்னு அதை சொல்ல. ஆமா, விண்டவர் பேசுறவன் கண்டிருக்க மாட்டான், சும்மா கதை விட்டான். அதுவும் அந்த போலீஸ் சாமியார்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. மகிழ்ச்சி. வேற ஏதாவது வினாக்கள் இருந்தா கொஞ்சம் கேளுங்க ஐயாட்ட. பேசுங்கம்மா. ஐயா, சித்தர்கள் என்பவர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்கள் அப்படின்றாங்க ஐயா, அது உண்மைதான் ஐயா? உண்மை. அதாவதுங்க எல்லாத்தையுமே அவங்களால முடியுங்க. ஈசத்துவம் கடைசியில பார்த்தோமே அந்த அஷ்டமா சித்திகள்ல பாத்தீங்கன்னா கடைசியில இல்லட்டா போகர் சைனாவுக்கு போனாரு, புரியுதுங்களா? அவரை ஒரு முனிவர் திருப்பி கொண்டு வந்திருக்கிறாரு இங்க, அதெல்லாம் சொல்றாங்களே. காற்றிலே பயணிப்பார்களாமே, இதெல்லாம் மிகப்பெரிய நிலை. நாம் அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு 20 விழு, அதுவே நமக்கு வாழ்க்கை பத்தாதுங்க. 20 விழுக்காடுகள் போனாலே நல்ல நிம்மதி கிடைக்கும் இல்லையா? இவங்கெல்லாம் பெரிய நிலைமை. இல்லடா மருத்துவத்துல போயிட்டு அவ்வளவு ஏற்பாடுகள், அறிவியல் சிந்தனைகள், அவ்வளவு சித்தர்கள் என்ன செய்யலைங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. பச்சிலைகளை பார்த்து இந்த பச்சிலை ஏதாவது நிறைய இந்த கருவேலங்கன்னையோ ஏதோ சில பச்சிலைகளை அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு பயன்படுத்தினா அந்த உபாதை போயிடும், அதுக்கு மாத்திரம் இதுக்கு மாத்திரம் நம்ம சாப்பிட்டு இருக்கோமே, அதெல்லாம் தேவையில்லைன்னு சித்த மருத்துவம் சொல்லுகிறதே. ஆகையால் அதெல்லாம் என்ன சொல்வது, புடம் போட்டு அவர்கள் பரிசீலித்து அவர்கள் என்ன சொல்றது பரிசித்து கொடுத்ததுதான் என்று நாம் உள்வாங்க வேண்டும். வேற யாராவது? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் கூறிய தகவல் எல்லாம் தொகுத்து சொன்னது முழுவதும் நிறைவா இருந்ததுங்க ஐயா. கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பாரதியார் ஐயா அந்த அழுக்குமட்ட சாமியாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? அது ஆக்சுவலா முன்னாடி தெரிஞ்சது, ஆனா எனக்கு மறுவாசிப்புக்கு உட்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. என்னோட கேள்வி என்னன்னா, நியமம் ஆசனம் பிராணாயாமம் சொல்லியிருக்காங்க. நியமத்தை பத்தி எந்த ஸ்பெசிபிக்கா பேசியிருக்காங்களா? திருமூலர் ஐயா பேசியிருக்காரு திருமந்திரத்துல இயமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட இயமம்ங்கிறது 16 பாடல்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆமா, அந்த மாதிரி யாராவது சித்தர்களை பயன்படுத்திட்டாங்களா அப்படிங்கிறது என்னோட ஐயா கொஞ்சம் தெளிவுபடுத்த பயனுள்ளதா இருக்குங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சித்தர் பாடல்கள் மெய்யப்பன் அவர்களுடைய அனுசரின் மூலமாக வெளிவந்த ஒரு புத்தகம் சித்தர் பாடல்கள் நல்லா இருக்கு. இந்த பிராணத்தை பற்றி அதிகமாக பேசியவர்கள் என்னை பொறுத்தவரை திருமந்திரம் அந்த அட்டாங்க யுகத்துல தான் சொல்றாருங்க. மற்றவங்க எல்லாமே வேற விதமா பயணிக்கிறாங்க. உதாரணமா நம்ம வாழை சித்தர் இருக்காங்க, அவங்க பேசுறது அந்த என்னது குண்டலினி யோகம் தான். குதம்பாய் நம்ம பட்டினத்தார் ஒரு முறை நடந்து போகிறார். அவருடைய பார்வையில சமுதாய பார்வையின் மூலமாக நமக்கு அறிவு புகட்டலாம். ஆனால் உன்னுடைய உடலிலே நீ பயணிக்க வேண்டும், பயணித்தால் உனக்கு அந்த பார்வையை விட உனக்கு நல்ல பார்வை கிடைக்கும். அவர் தான் முடி கட்டுறார். ஏன்னா ஒரு நடந்து போயிட்டு இருக்கிறாரு, பட்டினத்தார் போகும் அந்த வழியிலே ஒரு வீட்டில் ஒரு இறந்து விட்டார்.
இறந்து போய்விட்டு அவர்களை எல்லாம் அழுகிறார்கள், எல்லாம் சுற்றத்தினார்கள், மகன் மகள் சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாம். இவர் போய் அங்க உட்காந்துட்டு இவரு அழுகுறாருங்க, பட்டினத்தாரும் சேர்ந்து அழுகுறாரு. இப்ப இவர் எந்த வகையிலுமே அவருக்கு சுற்றத்தார் கிடையாது, உறவினர் கிடையாது. இவரும் தேம்பி 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 அழுறாரு. ஒரே வரீங்க. அப்ப கேக்குறாங்க, சுவாமி நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, நீங்க ஏன் வந்து அழுகுறீங்க, உங்க தாத்தாவா, உங்க மாமனா, உங்க அப்பாவா? இல்லையே, நீங்க யார், நீங்க பாட்டுன்னு போலாமே. அவர் சொல்றாரு, நான் அதுக்கு வரலப்பா, போகும் பிணத்தை பார்த்து சாகும் பிணங்கள் அழுகின்றனவே என்று போயிட்டாராம். புரியுதுங்களா? போகும் பிணம் அது போகுது, ஆனால் சாக போகும் பிணங்கள் அழுகின்றனவே என்பதற்காக நான் அழுகிறேன் என்றாராம். ஆகையால் அந்த எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துகிட்டே இருந்து வச்சுங்களேன், நமக்கு அந்த கடைசி நாள் எடுத்து நமக்கு துன்புறுத்திக் கொள்ள வேண்டாம். அது அருகாமையில் இருக்கிறது, அது என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, வரும் நேரத்தில் வரட்டும், அதுவும் கடந்து போகும். அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா அது சமுதாய பார்வை. இவர் கொடுத்தது பட்டினத்தார் கொடுத்தது. பாரதியார் முழுக்க முழுக்க சமுதாய பார்வை. உன் உடலிலே பயணிக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அந்த 5 குதிரைகள் இருக்கின்றன, இதெல்லாம் நம்ம திருமந்திரம் தான். மற்றபடி அழுகண சித்தரோ பேச்சித்தரோ எல்லாமே அந்த படிநிலைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை படிநிலைகள் உள்ளது, எப்படி உன்னை நீ புடம் போட்டுக் கொள்ள முடியும், உன்னை நீ திருத்திக் கொள்ள முடியும், உன்னை நீ செதுக்கிக் கொள்ள முடியும், உன்னால் எனக்கு மற்றவர்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்றதெல்லாம் அவங்க பார்வையா இருக்குங்க. ஆக எல்லாமே நல்ல கருத்துக்கள் தான் தெரிவிக்கின்ற என்னுடைய எண்ணமாக இருப்பது. நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஒரே வணக்கம் ஐயா. பட்டிங்க சார் வந்து பெண்களை பற்றி வந்து அந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப இதுவா எழுதியிருக்காங்க. சித்தர்களின் பெண்களை எதிர்த்து ஒதுக்குகிறார். ஏன்னா எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார். அவங்களால அதை தாண்டி போக முடியல. அல்லது அதை எப்படி கடப்பது ஒரு விடயம் ஐயா, காலத்திலிருந்து காலத்துக்கு போகிறார். திருவிடை மருதூர் வந்து காலத்துக்கு போறார். போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட கழனின்னு நம்ம சொல்லுவோம், வயல்வெளி இல்லையா, அங்க நெல் எல்லாம் அறுத்துட்டாங்க. அறுத்துட்டு வெட்ட விளாந்திரமா இருக்கு அந்த இடம், ஓப்பன் ஸ்பேஸ் சொல்றோமே. அப்போ இவர் படுத்திருக்கார், தூக்கம் வந்துருச்சு, கண்ணை மூடி நிச்சயம் தான் இருக்கார். தன்னுடைய தலையை இந்த வரப்புன்னு பாருங்க, நடக்கும் பாதை, அந்த பாதையில தலையை வச்சுக்கிட்டு அப்படியே நெற்றியில இருக்கிறார் இவர். அப்ப 2 பெண்கள் நடந்து போகிறார்கள். அதில் ஒரு பெண் அவரை பார்க்கிறார். அவர் அப்படியே இருக்கார். பார்த்தா பாரு, பெரிய சாமி மாதிரி இருக்கு, தலைக்கு சுகம் கேக்குதோ, தலைக்காணி மாதிரி படுத்துட்டு இருக்கு பாரு, சுகம் கேக்குது சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டான் கொடுத்து எடுத்துக்கிட்டு. இவரு யோசனை பண்றாரு, என்னடா நமக்கு இது கூட கூடாதோ, ஏன் நம்ம தலையை அங்க வச்சோம். இவருடைய பார்வை பாருங்க, உடனே தலையை கீழே வச்சிருக்காருங்க. அடுத்த முறை தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் சாமி, போலீஸ் சாமியார், டுபாகூர் சாமி. இது என்னென்ன போறாங்க என்னென்ன பேசுறான்னு கேட்டுட்டு தலையை கீழே வச்சிருப்பாரு இது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் பெண்கள்னு சொல்றதை விட மக்களிடம் கவனமாக இருங்கள் ஒரு நமக்கு தெளிவு கிடைக்கிறது. இன்னொன்னு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளாக பாவிக்கிறார்கள் இல்லையா, அதைத்தான் அவர்கள் கடுமையாக அந்த அந்த அருவருப்பான நிகழ்வை, எண்ணத்தை மக்கள் மனத்திலே, முக்கியமாக அதை அதிகமாக பயன்படுத்தும் நினைக்கும் மனம் கொண்ட ஒருவனுக்கு இப்படிப்பட்ட செய்திகளை கொடுக்கும் பொழுது அது அவனுக்கு வெறுப்பை தந்தால் அவர்களுக்கு சற்று விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணம். அதாங்க அடிப்படையா அதுதான். ஆக அவர் பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சொல்லியதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்ன கருத்து ஆண்களுக்கு தான். ஏன்னால் அந்த அளவுக்கு அவர்கள் அதிலே இழிந்து போயிருக்கிறார்கள், விழுந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வரிகள் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா நம்ம இதை வந்து பெருசுப்படுத்தி சித்தர் இப்படி இருந்திருக்கிறாரோ என்ற எண்ணத்துக்கு நம்ம போக முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பயணிக்கவே முடியாது. அதான் என்னுடைய நினைப்பாக இருக்கிறதுங்க. நன்றி 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 நன்றி. வேற இருக்குங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. எஸ்கேஎஸ்எஸ் கல்லூரி முத்துலட்சுமிங்க ஐயா, திருப்பனந்தாள். ஐயா உரை பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா, நாங்க குறிப்பெடுத்தோங்க ஐயா, முதல் நன்றி. அடுத்ததுங்க ஐயா, 18 சித்தர்களும் எந்த சமயம் சார்ந்தும் பேசல அப்படின்னு சொன்னீங்க ஐயா.
எந்த சமயம் சார்ந்து பேசலன்னா நான் உணர்ந்து கொண்டது என்ன அப்படின்னா, வாழ்வியல் வழிகாட்டி வள்ளுவரா இருக்கக்கூடியவர் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிச்சார். அவரும் எந்த சமயம் சார்ந்தும் பேசப்படல, அத சொல்லல, கருத்து சொல்லல. அது போல சித்தர்களும் சொல்லலையாங்கய்யா? ஆமா ஆமா, அவரும் சித்தர்களுக்கு தேவை மதம் இல்ல, அதான் சொன்னானே மதமாச்ச. சரிங்கய்யா சரிங்கய்யா. அதனாலதான் நம்ம விவிலியத்திலயும் சித்தரை பாக்குறோம். ஆமாங்கய்யா. இவங்க சூஃபி, அவங்களும் சித்தர்கள் மாதிரிதான். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. புத்தனும் சித்தன் தான் இல்லையா? புத்தனும் சித்தன் தான். ஆகையால மதத்தை தாண்டியவர்கள் அவர்கள், அதெல்லாம் அந்த நிலைப்பாடே வேறங்க. நம்ம உருவாங்கணும் முதல்ல. நன்றி அம்மா. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. வணக்கங்கய்யா. வணக்கம். சரஸ்வதி மேடம் இருக்கீங்களா? ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறீங்க. சொல்லுங்க. சொற்களை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை உணர்வுகளாக்கி, உணர்வுகளை வரிகளாக்கி, வரிகளை தெளிவாக்கி, சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிதல் போல பயனுள்ள இனிமையான கருத்துக்களை சொல்லாற்றால் பகிர்ந்த முனைவர் திரு இலக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில்லறைகளாய் சிதறி கிடந்த நம் அனைவரையும் இணைய வழியில் ஒருங்கிணைத்து இந்த பன்னாட்டு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை நல்ல முறையில் நடைபெற உதவிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் டம்மா பிரான்சிஸ் அவர்களுக்கும், இணைய வழியில் கூகுள் மீட் மூலமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் தொழில்நுட்பவியலாளர் அனைவருக்கும், மேலும் இந்த 5 நாட்களிலும் குறிப்பிட்ட நேரத்தை கடந்தும் இறுதி வரை பங்கு பெற்று பயிற்சியினை செம்மையாக கொண்டு செல்லும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் என் நன்றியை அனைவர் சார்பாகவும் உரித்தார். நன்றிங்க. நன்றி மேடம். நன்றி சொன்ன சரஸ்வதி மேடத்துக்கு நன்றி மேடம். நன்றி.